மிக்க நன்றி லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமுகன் அவர்களே. இன்று 23ஆம் தேதி பங்குனி மாதம் 2025 உதிப்பூக்கள் 102 மகிழ்வான வணக்கம். எமது நிகழ்வை முகப்புத்தகத்திலும் நேரலையிலும் இன்னும் யூடியூப்பிலும் பார்க்கவிருக்கும் எமது விசைகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, மனிதர் செய்யும் தர்மங்கள் கணையாளி போன்றது, அவர்களது அன்பு செயல்கள் கண்மணி போன்றது என்று இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் அன்பு பெற்றோரையும் வாழ்த்தி வணங்கி மண்டியிட்டு, தமிழையும் சமயத்தையும் கண்ணாக கவனித்து சமூகத்தை பெண்ணாக இருந்து காத்த தங்கம்மா அப்பா குட்டி அறுமுக நாவலர் தவத்திருத்தனி நாயகம் அடிகளாரென தனித்துவமாய் சமூகத்தை விளங்க வைத்த விளக்குகளே, நீங்களே தமிழை காத்த விளக்குகள் என்று சொல்லி தமிழே உன்னை போற்றி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி வரவேற்று, இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு, அத்தோடு இந்த மாதம் முதியோரை மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம், அதனையும் நாம் மனதில் கொண்டு மூத்தோரை நாம் வீடுகளில் சமூக இல்லங்களில் அவர்களை எப்போதும் மதித்து போற்றவும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர் இந்திரவேல் ரத்தினம் லண்டன், சிவச்சந்திரிகா சிவசுப்ரமன் லண்டன், வசந்தி விவேகானந்தம் லண்டன், அன்பழகி புவனேந்திரன் லண்டன், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன், ஜசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ் என்று சொல்லிக்கொண்டு, அனுபவம் ஆற்றலும் திறமையும் நிறைந்த எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர்கள் 102வது வாரமாக உங்களுடன் பலம் பெறுகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு, அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு எமது உடலை நாம் போற்றி பேணி வாழ்கின்றோமா இல்லையா என்று சொல்லிக்கொண்டு, அகங்காரம் கோபம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகளாக்கும் இயேசுதேவா என்று சொல்லிக்கொண்டு, எங்கட அகத்தை சுத்தமாக்க வேணும், என்ன உடல் அண்டைக்கு ஆகம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாங்கள் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர்கள் எவ்வாறு இந்த உடல் ஒரு உடல் எங்களுக்கு ஒரு உடல் பொக்கிஷம். அப்ப இந்த உடலை எப்படி இந்த உடலை நாங்கள் எவ்வாறு போற்றுகிறோம், எவ்வாறு பேணுகிறோம், எவ்வாறு பேண வேண்டும், முடியட்டும் என்று சொல்லி ஒரு இதை பற்றிய ஒரு யோசிச்சேன். ஒரு வித்தியாசமா என்ன புது தலைப்பு எடுப்போம், ஏதாவது புதுசா எடுக்கணுமே, ஆனா இருக்கிறதுலயே இதுதான் புதுசும் மகத்துவமானது. ஆனா நாங்கள் இதை அறிய வேண்டும் என்று இவைகள் தங்களுக்கு அறிந்ததை தெரிந்ததை புரிந்ததை பெற்றதை இவர்கள் உங்களுக்கு தெரிவிக்க, இவர்கள் சொல்லாததை எனக்கு தெரிந்ததை இறுதியில் உங்களுக்கு வெள்ளமாய் கொஞ்சம் சொல்லி முடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு, இதுல முதலாவதாக 2 அணியிலும் 2 பேர் இருக்கிறீங்க. முதலாவதாக யார் பேச போறீங்கள்? அதாவது உடலை சிறப்பாக பேணுகின்றோம் போற்றுகின்றோம் என்ற அணியில் அன்பழகி இந்திரவேல் வசந்தியும், இல்லை இல்லை என்று யசோதா விஜயலட்சுமி சிவச்சந்திரியா வந்திருக்கு. அப்ப ஓகே, பாசிட்டிவ்ல தொடங்குவோம். வசந்தி சொல்லுங்க, நீங்க எவ்வாறு உடலை பேணி போற்றி வாழ்றீங்க என்று சொல்லுங்க. அன்பான ஊதிப்பூக்கள் உறவுகள் மற்றும் நடுவர் அனைவர்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். மற்றும் இத்தலத்தை எமக்கு தந்த நடாமுகன் குடும்பத்தினருக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு தந்த தலைப்பு உடலை சிறப்பாக பேணுகிறோமா? நிச்சயமாக நாங்கள் பேணுகிறோம். ஏனென்றால் இந்த உலகில் நீங்கள் பாருங்க, எவ்வளவு அழகான அழகிகள் அழகர் என்று சொல்லி நாங்கள் எங்களை பேணுவதால் தான் நாங்கள் அப்படி இருக்கின்றோம். நாம் இந்த உலகில் தோன்றிய முதல் இனம் தமிழ் இனம் என்ற பார்வையில் நான் எனது பேச்சை எடுக்க விரும்புகின்றேன். நமக்கு முன் தோன்றிய சித்தர்கள் எங்களுக்கு வடிவாக சொல்லிவிட்டு போறார்கள், இந்த தமிழ் இனம் எவ்வாறு இந்த உணவே மருந்தே உணவு என்ற முறையில் வாழ்ந்தார்கள். ஆதி காலத்தில் அவர்கள் எப்படி உடல்களை பேணினார்கள்? ஆதி காலத்தில் சித்த மருத்துவம் என்று சொல்லப்படும் அந்த அறிவான மெடிசின்
எங்களுக்கு ஒரு இந்த காலத்துல இருக்கிற மெடிசன்களோட ஒப்பிடும்போது அந்த காலத்துல இருந்த மெடிசன்கள் அது அது மருந்துக்கள் வந்து எங்களை எப்படி எங்களை வாழ வைத்தது. நல்ல உறுதியான மைண்ட், எங்களுக்கு செல்ஃப் கேர் என்று சொல்லப்படுகின்றது. நல்ல பொடி, நல்ல மைண்ட், நல்ல சோல், இந்த மூன்றும் சரியாக இருந்தால் மனிதன் பலசாலியாக இருப்பான். சரி. அப்ப அப்ப இருந்தது சரி. இப்ப நாங்கள் இப்ப கதைப்போம். சரி, பாஸ்ட் இப்ப அது எப்படி நீங்கள் அந்த சித்த மருத்துவம் சித்தர்கள் சொன்னது அந்த அது எல்லாம் அந்த உடலை இன்றைக்கு பேணுறதுக்கு இன்றைக்கு அது இன்றைக்கு இருக்காம இன்றைக்கு அதை செய்யறோம். இன்றும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பாருங்கோ, முதலாவதாக எடுத்துக்கொண்ட உணவு, அறுசுவை உணவு. இந்த அறுசுவை உணவுல வந்து நீங்கள் கிழமையில ஒருக்கா சாப்பிட்டாலும் செவ்வாய் வெள்ளியில சாப்பிட்டாலே அதுல உங்களுக்கு 6 விதமான உணவு இதுதான் உங்களோட மருந்து. இப்ப ஒரு தடவை நாங்கள் அதை அநேகமானவர்கள் நீங்க சிரிப்பீர்கள், இறைச்சியையும் கோழியையும் இறைச்சியும் ஆடையும் சாப்பிட்டாத்தான் வந்து எங்களுக்கு சத்தென்று சொல்லி இது எங்களுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியாமலே இந்த அரசுவை வந்து எங்களுக்குள் புதைக்கப்படுது. இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, இந்த 6 சுவைகளும் வந்து எங்களுக்குள் எங்களை அறியாமலே சரி, இனிப்பு இனிப்பு கசப்பு தெரியும். ஒவ்வொன்றுக்கு ஒன்று உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப இனிப்பு சவரண்டா புளிப்பு, புளி. கார்ப்புன்றது ஸ்பைஸ், நல்ல உரைப்ப ஸ்பைசஸ். என்ன கார்ப்புன்றது உவர்ப்புன்றது சோல்ட்டி. மற்ற துவர்ப்பு வந்து அதை சொல்றது வந்து சொல்றது. துவர்ப்பு வந்து என்னென்ன உணவுகள் இருக்கு? அது வந்து வாழைப்பூ. துவர்ப்புக்கு வாழைப்பூ, அது அல்லது வாழைப்பூ. மற்ற கசப்புக்கு வந்து அந்த பாவக்காய். ஸ்பைசஸுக்கு வந்து அதானே நாங்க காரமாப்பிளாக அதில் எல்லாத்தையும் படுத்திக் கொள்றோம். இனிப்பு உங்களுக்கு தெரியும். அருமையா முதலாவது ஒரு ஓப்பனிங், நல்ல ஓப்பனிங். அதான் அந்த அறுசுவைகளை நீங்க சாப்பிடுறீங்களா? அறுசுவைகள் அவ சொன்ன, அதாவது நாங்க இனிப்பு புளிப்பு செய்யறோம். மிச்சம் உவர்ப்பு துவர்ப்பு சரியான முக்கியம். எங்களோட உடலை பேண்டுறதுக்கு. இது தனியா உடலை நீங்கள் வெளியில மட்டுமில்ல உள்ளுக்குள்ள மெல்லும் பாருங்க. இப்படி பேண்டாவாம பேணிக்கணுமான்னு சொல்ல சந்திரிகா சொல்லுங்க. இல்ல வணக்கம் அனைவருக்கும். இன்றைய உலகிலே இவ்வாறு எல்லாம் சாப்பிட்டு இந்த உடலை கவனிக்கிறார்கள் என்று இந்த சகோதரி சொல்லும்போது எனக்கு சிரிப்பாகவே தோன்றியது. இன்றைய உலகிலே இந்த உடலை கவனிக்காமல், சாப்பாட்டை கவனிக்காமல், ரோட்ல போகும்போது பசிக்கிற போது அதுல பர்கரை வாங்குறதும், சிக்கன் விங்ஸ வாங்குறதும், ஓட பண்ணி சாப்பிடுற காலத்துல இவ்வாறு சொல்லுவது எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? எனக்கு சிரிப்பாகவே இருக்கிறது. உடலை கவனிப்பதே இல்லை, ஓய்வு எடுப்பதே இல்லை. ஒழுங்காக சாப்பிட்டு அறுசுவையின் சாப்பிட்டு ஓய்வு எடுப்பதிலேயே ஒரு நல்ல விஷயம். ஓய்வு எடுப்பதில்லைன்னு என்னது சொல்றீங்க? ஓய்வு எடுக்கிறேன்டா சாப்பிட்டா போலேயும் ஓய்வு எடுக்க வேணும். எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் நேரம் எங்களுக்காக இருக்கு ஒரு எடுக்க வேணும். ஓய்வும் தூக்கமும் அது எப்படி அந்த ஓய்வு எடுக்கலாம்? அந்த ஓய்வு சரி உங்களுக்கு கட்டாயம் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி அந்த ஓய்வு எடுக்கிறோம்? சும்மா இருத்தல் என்றதே ஒரு ஓய்வுதான். யார் அது சொன்னது? யோகர் சுவாமி சொன்னவர் சும்மா இரண்டு. சரி, அருமையான உண்மைதான். சந்திரிகா சொன்னது உங்களுக்கு விளங்கிருக்கு. அந்த நேரத்தை ஒதுக்க வேணும். அந்த நேரத்தை காலம கொஞ்ச நேரம் பின்னேரம். அதனால அந்த நாட்கள்ல தியானம் ஒன்றே ஒரு வேலையே செய்வதும் ஒரு தியானம் தான். நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. சாப்பிட்டு கொண்டு எப்ப டெலிபோன்ல மெசேஜ் வருதுன்ற எத்தனை தரம் நாங்கள் செக் பண்ணுகிறோம். நித்திரைக்கு தூங்க போகும்போது எத்தனை தரம் இந்த போனை பாக்குறோம். ஒரு கொஞ்ச நேரமாவது தூங்குறதுக்காகவாவது அந்த நேரத்துக்கு முதல் ஒரு மணி நேரத்துக்கு போனை பார்க்காம இருக்கிறோமா? இல்லை, அது பார்க்காம நான் தூங்க மாட்டோம். அதே ஒரு எங்களுடைய உடலுக்கு கூடாத ஒன்று. மிக நன்றி. உண்மைதான். ரெண்டு விஷயம் அதை கொஞ்சம் நான் ஆட் பண்ணணும். நீங்க நினைச்சு செய்யணும். இப்ப சாப்பிட்டு சும்மா இருக்கிறான் இல்ல, நான் ஒரு பெரிய ஆள், அந்த ஆள் பார்க்க அப்படி சாப்பிட்டு டிவியை பார்த்து சாப்பிடு. அந்த சாப்பாட்டுக்கு இப்ப சின்ன பிள்ளைகள், எங்கட பிள்ளைகள் என்ன அதுகள் ஒரு வயசுல திருந்திடும் போது நானே சொல்றது, பிளீஸ்
எனக்கு நீங்க இந்த கண்ணுக்கு முன்னால என்ன இந்த தொலைபேசியை பார்த்துக்கொண்டு சாப்பிடாதீங்கன்றது கேட்கறேன். ஆனா எனக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். நான் கடைசி அன்றைக்கு சிலர் கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க சாப்பிட நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு உடல்ல ஏற்படுற மாற்றம் வேணும் அப்படி சொன்னா கூட சில நேரம் சிலதெல்லாம் பாக்குறேன். இப்ப உண்மைதான். அப்ப நாமே இப்ப பிள்ளைகளுக்கு டிவிய போட்டுட்டு கம்ப்யூட்டர்ல பாட்டை போட்டுட்டு சாப்பாடு கொடுக்கிறோம். நாங்க இல்ல 90% அப்படி செய்யறார்கள். உண்மைதான். அது அதையும் அடுத்த அளவு சரி. இவ உணவு இப்படி சித்தர்கள் சொன்னது இல்ல சொல்லி இல்ல ஓய்வு எடுக்க இல்லைன்னு புதுசா சொன்னாங்க. இப்ப அடுத்ததாக யாரு அடுத்த அணியில இந்திரவேல் வாங்குவோம். இந்திரவேல் வாங்குவோம். நான் எப்படி நீங்கள் உங்களோட உடலை பேணுறீங்க போற்றுறீங்கன்னு சொல்லுவாங்க இந்திரவேல். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, பேச்சு கருத்து உள்ளங்களே மற்றும் எங்கள் உதிப்புகள் நேயர்களை உங்கள் அன்பு அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்தை வாழ சிறப்பாக செய்யக்கூடிய தொலைபேசிகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு வாழ்வதற்காக செய்யப்பட்டது. நீங்கள் அதை இந்த விடுகிறன் பிடி நான் போறேன் மாதிரி எனக்கு சில பேர் செய்கிறார்கள். நான் போன பார்க்கிறார்கள். அது வந்து சில பேர் அதிகமானார்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை சாதனை செய்ய துடிக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டு வரார்கள். அதான் அதை சொல்றதை விட்டுட்டு நான் இன்றைக்கு எந்த பிள்ளைக்கு டிவியை காட்டிக்கொண்டு சாப்பிட்றேன் நீங்க செய்தாலும் ஜனங்களுக்கு சொல்லாதீங்க. ப்ளீஸ். ஏன்னா இந்த உலகம் நல்ல மாதிரி வாழுது. அந்த ஜனமே செய்யுது அதிகமான கல்வி அறிவு. இப்ப கல்வி அறிவு உள்ள ஜனங்கள் அப்படி செய்யாது. கல்வி அறிவில்லாத ஜனங்கள், ஒன்றும் விளங்காத ஜனங்கள் முந்திரிய கொட்டை மாதிரி தேவையில்லாத வேலையில செய்யுங்கள். அப்ப முந்திரிய கொட்டையில் சில நாடு நகரங்களை அழிச்சு போட்டு இருக்கிற மாதிரி நீங்க வரக்கூடாது என்று சொன்னா நல்ல மாதிரி கல்வி அறிவு வேணும். அடுத்தது 2வது பிரச்சனை என்னன்னா, நாங்கள் சேர்ற எங்களோட சிநேகிதங்கள் நல்ல மாதிரி இருக்க வேண்டும். இப்போ எங்களோட மன அழுத்தத்தை நாங்கள் நல்ல மாதிரி வாழ்றோம்னு சொன்னால் எங்களோட சிநேகிதங்கள் ஒரு அற்பமானதாக இருக்க வேண்டும், மிகவும் ஒரு திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்க வாழ்றதுக்கு நான் என்று ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பினோன்னு கடவுளை கேட்கிற இதுதான். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவதையா மனந்தரும் தெய்வ வடிவிந்தரும் நெஞ்சில் வஞ்சகம் இல்லா இனந்தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே அபிராமி பத்தரை அபிராமி கடைக்கான்களே. கனந்தரும் சொன்ன எங்களோட மனம் கனமா இருக்கணும், நல்லதா இருக்க வேண்டும். எங்கடையில நண்பர் எல்லாருடைய இதுல அவர் அபிராமிப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிக்கிறார். தனம் தரும் கல்வி தரும் நல்ல இணையதம் தரும். அப்ப நாங்கள் அப்படியான உள்ளங்களோடு சேர்ந்து வாழ்க்கை நாங்கள் நிச்சயமாக நாங்களோட வாழ்க்கை சிறப்பாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. அபிராமி பட்டருடைய அம்பிகை நல்லாரையும் அபிராமி பத்தர் அவ்வையார் காலத்து 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலே வாழ்ந்து அபிராமிப்பட்டார். அந்த பாடல்கள் பாடுங்க. அவர் 100 பாடல்களை பாடிக்கின்றார். 1வது பாடல் அம்பியே. இப்ப எங்கட சனங்கள் பாருங்க, அதனால நான் அபிராமி அந்தாதி என்று சொல்றது. அந்தாதி என்ற 100 அந்தத்துல இருந்து முடியுது. முதல் பாட்டிலே அம்பியே பார்த்து உச்சரிச்சு பாடுறார். என்ன மாதிரி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்காமலை சுதிக்கின்ற மின்கொடி மென்கடை குங்கும சோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் இது வந்து அவர் முதல் பாடுறா அம்பியை வர்ணிச்சு, அம்பி எப்படி இருக்கிறா, அவன் உச்சத்திலம் எப்படி இருக்கு, சூரியன் சங்கதிர் இருக்கு, அவன் இடு இந்த மாதிரி அம்பியை வர்ணிச்சு அங்க பக்தர் பாடுறாரு. இங்க நாங்கள் யாரும் பார்த்தாலே எங்க பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் என்று சொன்னால் அம்பிகையின் அன்பினாலே பக்தியினாலே எத்தனையோ பாடல்களை 100 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். இவர் என்ன தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்ன நல்லன வெல்லாம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லா நலம் தரும்
என்று சொல்லி அப்புறம் அந்த நல்லெண்ணவெல்லாம் தரும் நண்பர் என்பவருக்கு நண்பர் என்பவருக்கு பூங்குழலால் அபிராமி கடைக்கண் அபிராமி அந்த அதிமகளே என்று சொல்லி அபிராமி ஒரு சமயம் தானே சமய பாடல் ஒரு சமயக்குறவர் அப்படி சொன்ன என் நெஞ்சில் வஞ்சமில்லா நலந்தரும் நல்லனவெல்லாம் தரும் என்று சொல்லி படுத்த அப்ப இங்க அந்த என்னன்னா உடலை பேன்றேன்டா நெஞ்சில் வஞ்சம் இல்லாம நான் என்ன நான் தொடங்க அதுதான் படிச்சனதா அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகளாக்கும் இயேசுதேவா அகங்காரம் கோபம் போக்கி அகம் சுத்தமாக்கி என்று சொல்லி இதுல நான் என்ன சொல்றேன்னா இப்ப எங்கட சிநேகிதங்கள் வந்து நாங்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உடுக்க இழந்தவன் எங்களுக்கு இருக்கணும் இடுக்கவன் இருந்தால் எங்கட வாழ்க்கை எப்படி இருக்கும் சரி அப்படின்னு கொஞ்சம் சூடா டக்கடக்கன்னு போவாங்க இந்த விஜயலட்சுமிகள் இவரெல்லாம் சொல்ல உடுக்க இழந்தவன் நட்பு ஒண்ணு இப்ப சொல்றாரு அந்த உடலை நாங்கள் பேண வேணும் போற்ற வேணும்ன்றது சரி எல்லாரும் வெளியில நிக்காமல கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க அப்புறம் அந்த அகத்துல சுத்தமா போகணும் எப்படி எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப நீங்கள் சொல்லுங்க இதுக்கு நீங்க இது இல்ல என்று சொல்லி போட்டு இருந்தா ஏதாவது சொல்லுங்க சொல்லிட்டு எப்படி நீங்கள் இல்லை என்று எப்படி சொல்லுவீங்க வேற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். நான் அவருடைய கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். என்னது நான் சித்தர் பாடல்களில உடலை பற்றி தான் கதைக்கிறீங்களா. இப்ப உடலின் குணம் என்று சொல்லி அதுல ஒரு சின்ன கவிதை மாதிரி இருக்கு, அதை சொல்றேன். ஊத்தை குளிதனிலே மண்ணை எடுத்தே உதிர புனலினிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் அவர் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கும் ஆகாதென்று ஆடு பாம்பே. சித்தர் பாடல்களில இருந்து என்ன அதுல விளக்கம் சொல்லுங்க. என்ன என்ன இப்ப நீங்க உடல அந்த நாங்கள் அதுல என்ன என்ன அதுல சொல்றோம் இல்ல அந்த வெளியில நீங்க உடல் பேன்றீங்களோ இல்லையோ இந்த உடம்புன்றது பொய் தானே. அப்படியே மெய்யென்று பெயர் வைத்தாலும் பொய்யானது. அது என்னத்தாலே ஆனதுன்றதுதான் அவர் சொல்லி கொண்டு போறார். இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே. பாட்டு அந்த நானும் சும்மாதான் எடுத்து வச்சிருந்தேன். நான் பார்த்தா நீங்களும் அதே மாதிரி உடலை பற்றி கதைக்கிறீங்களா, அந்த உடம்புகளை பற்றி தான் வருது. பல பேர் அறியாமலே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்த போது பையோடே கலன்றதென்று ஆடு பாம்பே. அதாவது பொய்யாகி போற உடம்புன்றத அதற்கு வர்ணிக்கிறோம். சந்திரிகா உங்களோட அணிதானே சந்திரிகா சொன்னா இப்ப அந்த ஓய்வு எடுக்கிறேன் உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறேன் வேற எப்படி நீங்கள் இந்த உடலை நாங்கள் போற்றுறோம் இல்ல பேணுறோம் இல்ல எப்படி நாங்கள் சிரிப்பதில்லை. உண்மைதான். அத வழிவா சொல்லுங்க. சிரிக்கிறேன் ஒரு யோகா ரோபோ மாதிரி நாங்கள் வேலை செய்கின்றோம். சில நேரம் கம்ப்யூட்டர் இந்த டெக்னாலஜிக்குள்ளேயே கிண்டி 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 ஏதோ எல்லாம் தோண்டி கொண்டு இருப்போம். அதாவது எங்களை நாங்க ரோபோவாக மாத்தி கொள்ளுகிறோம். இதால பேக் பெயின் வருகிறது. நீண்ட நேரம் இருந்து வேலை செய்தல், இதுலயே இருத்தல், தொலைபேசியை தொடர்ந்து பார்த்தல், இவ்வாறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்களோட உடலை பாதிக்கின்றது தானே. எங்களை எப்படி அதை ஒழுங்கா ஆரோக்கியமாக இருப்பது இல்லை. இது இயற்கையோடு இணைந்து நாங்கள் இருப்பதில்லை. நாங்கள் இயற்கைக்கு மாறாக போகின்றோம். பகலிலே தூங்குகின்றோம், இரவிலே முழித்திருக்கின்றோம், இரவிலே ரவுரவா டெலிபோன் கதைக்கின்றோம். அந்த நேரங்கட்ட நேரங்களாக எல்லாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். விரதம் பிடிப்பதில்லை. விரதம் ஒரு 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 நல்ல விஷயம் சொல்லுங்க. அதை என்ன எங்களுக்கு பசித்துத்தான் உண்மையாக உணவை உண்ண வேணும். சில பேர்
எந்த நேரமும் ஃபில் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் பசித்து உண்ணுதல் அவசியம். அல்லாவிட்டால் அந்த சாப்பாடு வந்து நஞ்சாக மாறுகிறது. நாங்க ஒரு நாள் நாங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறதே இல்லையே. ஒரு நாள் என்றாலும் கிழமையில பசித்திருக்கிறோமா? பசித்து உண்ணுவதில்லை. சரி, இது அப்படி இல்லைங்க. சரி, இத இந்திரவேலுக்கு சொல்ற அந்த விரதம் இருக்கிறது அப்படி செய்யறோம் இல்ல. இப்ப நாங்கள் எப்படின்னு சொல்லி இதுக்கு ரொம்ப வட்டி பேச இந்திரவேல் அல்லது வசந்தி இதுல என்னன்னு சொன்னால், நான் போன முறை சொன்ன நான் இந்த வள்ளுவர் சொல்றார், கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாதவருக்கு கோடி உண்டாயினும் அது இல்லை என்ற பொருள் என்ற ஒரு அடிப்படையிலே ஜனங்கள் மனம் வராது, ஆசை விட்டு போவாது. அதாவது வந்து என்னென்னு சொன்னா, இன்னும் கொண்டு வா வச்சிருப்போம் மாதிரி பொருள் வண்ணங்களையும் வச்சிருப்பேன், ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன், தாங்களும் உதவ மாட்டோம். அதே மாதிரி இப்ப சாப்பாடு வந்து ஒரு நேரம் தெரியாமல் இப்ப சொல்றா உருகலம் என்று சொல்றா, விஷயங்கள் அட்டவணைகள் விளங்காமல் ஒரு ஆசை நிமித்தம் செய்கிற ஒரு அடாவடித்தனங்கள் தான் இந்த விஷயம். ஆனால் வள்ளுவர் சொல்றார் என்னென்று, இப்ப அதாவது வந்து இல்ல, வள்ளுவர் சொல்றார் மறந்தன வேண்டாவாம் மறந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். அதாவது வந்து கருத்து என்னன்னு சொன்னால், நாங்க பசிக்கங்காடி சாப்பிடக்கூடாது, பசிச்சு எல்லாம் வண்டி எங்களோட வயிறு கேட்க நாங்கள் உணவு உண்ணும் என்று சொல்றது திருவள்ளுவர் சொல்லுங்க. யாக்கைக்கு அப்படி அதை போட்டுறோம், நீங்கள் அப்படி அதை போட்டுறீங்களா? அவ இல்லையன்று போறானி. நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் ஆசையின் நிமித்தம், ஆசையின் மிஞ்சி ஒரு பகிர்ந்து கூட உண்ண மாட்டேன், தாங்களே அலசி சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது வாழ்க்கைக்கு ஒரு திரவம். அப்ப நீங்க பகிர்ந்து வாழ்றீங்களா? அந்த உடலை போட்டுறதுக்கு நீங்க எல்லாரும் வெளியில நிக்கிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு போங்க. சரி, பகிர்ந்து வாழ்றோம். அப்ப இந்த உடலை படைச்சது எப்படி நீங்க பகிர்ந்து வாழ்றீங்க? இப்ப அந்த நாளையில வாழ்ந்த எங்கட அப்பம்மா அவையிலெல்லாம் பேரப்பிள்ளையில தூக்கி எடுத்து வாழ்ந்த காலங்கள்லாம் அந்த காலங்கள். இந்த காலங்கள் மெதுவா கொண்டு போய் எல்லாரும் அப்படியே அட்டவணை ஆவர்த்தன ரீதியில வயது வந்து ஆக்களை கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் அந்த நாளைய பழங்காலத்து மனிதர்கள் ஆரோக்கியமாகவும் இருந்து எங்கட பரம்பரையை காத்து கொண்டு வந்தார்கள். இப்ப நீங்க தள்ளி விடுறீங்க. ஏன் உங்களோட இப்படி போன்ற நடவடிக்கைகள். ஆகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து நிச்சயமாக பழைய காலத்து உணவுகளை நீங்கள் கடைபிடிங்க. பழைய காலத்து உணவுகள் பார்த்தாச்சு. ஒரே வட்டத்தை நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. இப்ப ஆரோக்கியம் சொல்றாரு, ஆரோக்கியம் சொல்றாங்களே ஆரோக்கியமா இருக்கிறோம்னா கேட்டால் எத்தனை நாளைக்கு நாங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு ஆரோக்கியம் ஆகியோட சாப்பாடு மட்டும் விஜயலட்சுமி சொல்லுவோம் சொல்ற ஆரோக்கியமா நாங்கள் இருக்கிறோம், உடல பேணுறது. நீங்க இது என்ன சொல்றீங்க? அவரவர்களின் மனதை பொறுத்தது பொதுவா இப்ப வந்து தனிப்பட்ட முடிந்த அளவு அவர்களது வீட்டில இருந்து கொண்டே அவர்களது உடலை பேணுவதற்கு யோகாக்கள், நீங்க செய்யறீங்களா? உங்களோட அந்த ஒரு பிரிவினரை நாங்கள் அவைகள விழிப்புணர்வு கொடுக்கணும். அதான் எங்களோட நோக்கம். உங்களோடையோ அவரையோ இல்லை, அந்த யோகா சாப்பிட்டது சொல்லைக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் வந்தது. அந்த சாப்பிடைக்கு ஃபுல்லா நிரம்புற அளவுக்கும் சாப்பிடக்கூடாதாம். கொஞ்சம் அந்த பசி இருக்கிற அளவுக்கு நாங்க விடணும். நாங்க கூட அதை சாப்பிடுறது அதை தவிர்க்க வேணும். அதுவும் ஒரு நல்ல பழக்கம். அந்த டைம்களுக்கு சாப்பிடுறதுன்றதுதான் என்ன முதல் அந்த இரவு 3 மணிக்கு முதல் சாப்பிடுறதுன்றது அது நடைமுறைப்படுத்தவே முடியாமல் இருக்கிறது. வேலைகள் நிமித்தம் அந்த பிரச்சனைகள கஷ்டமா இருக்குது. நீங்க வேலை பிரச்சனைகளால இப்படி கணக்கு பிரச்சனை. இப்ப அந்த இந்திரவேல் சொல்ற மாதிரி அந்த காலத்துல நேரங்கள் இருந்தது. அழகா அந்த அதை வரையறை நேரங்கள் அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல இருக்கு. இந்த நேரம் இதுல வசதி இருக்கப்போ யசோதா வந்துட்டா. யசோதா இதுல வந்து இன்னொன்று நடைபெறே. நான் என்ன சொன்னா, உங்களோட வீடுகளை எடுத்துக்கொண்டா அங்க சிலங்களை வாழைக்கு நாங்க 6 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு வீடு இருக்கா கழுவுவோம். இந்த மாதிரி கழுவுவோம். சாப்பாடு கழுவுல தண்ணியாலதான் கொண்டு கழுவினாங்க.
அங்கே கிடக்கிற பொருள் வண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தண்ணியால் கழுவுனாங்க. அதே மாதிரி எங்கட உடம்பையும் ஒரு நாளில் தண்ணியால் கழுவாங்க, 3 நாள் தண்ணியை குடிங்க. வெறும் தண்ணியை குடிச்சு ஒன்றும் இல்லாமல் 3 நாள் நீங்கள் தண்ணியை குடிச்சு கழுவுங்க. உங்களோட வயிற்றை கழுவி கொண்டிருந்தால் நீங்கள் உங்களோட உடம்பு சுத்தமாக. ஆகவே நீங்கள் சுத்தமாக ஆரோக்கியமாக வாழணும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் உடலை நீங்கள் தண்ணீரால குறைஞ்சது 3 நாள் ஒன்றுமே உண்ணாமல் நீங்கள் கழுவினீங்களா இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்வீங்க. நல்ல நல்ல பாயிண்ட் ஒன்றுதான். ஆனா இந்திரவேல் செய்யறீங்களா? செய்து பார்த்துனீங்களா? கண்டிப்பாக செய்யறது. செய்ய போறீங்க, இனித்தான் செய்ய போறீங்க. நானும் இது கேள்விப்பட்டேன். நான் அந்த அப்படி செய்யல அது உள்ளுக்குள்ள எல்லாம் கிளியர் ஆகும். எனக்கு விரதமும் அதுதான். விரதம் அதுதான். இப்ப கௌரி விரதம் எல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, 6 நாளைக்கு சாப்பிடுறீங்க, என்ன இரவுல மட்டும் சாப்பிடுறீங்களே, அதெல்லாம் உண்மையா அந்த இல்ல கௌரி விரதம் இல்ல, கந்த சஷ்டி. கந்த சஷ்டி தான் 6 நாள் விரதம். இப்ப இது வந்து என்னன்னு சொன்னால், நான் இந்த இது வந்து எனக்கு சொன்னவர் ஒரு நான் விரும்புகின்ற ஒரு மாபெரும் ஒரு பெரிய மனிதர் இந்த உலகத்திலே. அவரைத்தான் நான் இன்றும் எனக்கு ஒரு வேண்டியவராகவும் கடவுளாகவும் போற்றப்படுகின்றவர். அவர் தான் எனக்கு இந்த வைத்தியத்தை சொன்னவர். நானும் இது இப்படி இப்படி நீங்க கேட்டுக்கொண்டு எழுந்திருப்பீங்க, கதைச்சது அதுகளை விட்டுட்டு கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கொஞ்சம் அதுகளை விட்டுட்டு நீங்கள் வேற எந்த வகையில உடலை பேண இல்லை, வேற எந்த வகையில இப்ப சொல்லாததுல நீங்கள் உடலை நீங்கள் பேண இல்ல, போற்ற இல்ல. சரிங்க, சாப்பாட்டுக்கையும் ஆரோக்கியமும் சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள நிக்காமல் சாப்பாடு ஆரோக்கியம் எவ்வளவோ இருக்கு உடலண்டா. நானே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்கள் வேற எப்படி போற்றல் என்னன்னு சொன்னா, அனைவருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். 2 கொண்டாட்டம் அன்னைக்கு அப்படியே வந்து தாமதமாயிட்டு இறைவனையும் இயற்கையை வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னன்னு சொன்னா, உடலை நாங்கள் பேணுவதில்லை என்றதுதான். நீங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் 100க்கு 150 விழுக்காடு நான் சொல்வேன், யாருமே நாங்கள் உடலை பேணுவதில்லை. முதலாவது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இல்லை, போலி வேடம் முழு பேரு. நீங்க உங்களை நீங்கள் இதை கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், இதை பங்கு வைக்கிறார்கள், எல்லாரும் உங்களே கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் உண்மையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உண்மையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க என்றால் உங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்காக என்ன நேரம்? நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரத்துல நீங்கள் ஒரு 6 மணி நேரம் நித்திர கொள்றதை தவிர மற்றதெல்லாம் பிள்ளைக்காகவோ, கணவனுக்காகவோ, அல்லது மனைவிக்காகவோ, அல்லது பெற்றோருக்காகவோ, அல்லது இப்படியே யாருக்காகவோ தான் ஏதோ உழைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் என்று அந்த நாள் முடிவில் நித்திரைக்கு போகும் முதல் நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து அல்லது சுய பரிசீலனை செய்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்குறிப்போடு ஒவ்வொரு நாளும் எழுதுறதாக ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து நீங்கள் 11 மணிக்கு படுக்க போறதா இருந்தால் இரவு 10 நிமிடத்துக்கும் முதல் போங்கள். 10:50க்கு 10:50 இருந்து நீங்கள் அன்று விடிய காலை எழுமையிலிருந்து அந்த 10:50 வரையும் என்ன செய்தீங்கள், அதுல நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட உடலை பேணி இருக்கிறீங்களான்றத இது செய்து பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் 100க்கு 150 விழுக்காடு நீங்கள் இனி மாறினால் சரி, அதை எழுதி அதை தேர்வு செய்து பார்த்து மாறினால் சரி ஒழிய மற்றபடி யாரும் மாறுவதில்லை. மற்றவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு தரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைக்காவோ, தாய்க்காவோ, கணவனுக்காவோ, பெரும்பாலும் பெண்கள் உங்களுக்கு வாழ்றதே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச உடுப்பு ஒரு பெண் அண்மையில் எனக்கு சொன்னார், அவ போடுற உடுப்பி அவருடைய கணவன் தானா தெரிவு செய்கிறது. என்ன வாழ்க்கை இல்ல, இப்ப ஷர்ட் மாதான் இப்ப அப்படி இல்ல, பாவங்கள் ஆண்கள் பாவம் சில ஆண்கள் அதை விட கொடுமையப்பா. மனைவி தனக்கு எடுத்த அதே நிறத்தில அவருக்கு அந்த கலர் பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு நாள் ஒரு கொண்டாட்டத்துல புள்ளியர் முழுக்க இல்லாம அந்த நீல நிறத்துல உடுப்பு. அப்ப எனக்கு நண்பர் கூட, அப்ப நான் கேட்டேன், என்ன எல்லாரும் வான கலர்ல வந்து நிக்கிறீங்கன்னா என்ன செய்யறது, அவள் தண்ட கலர்ல போடணும்டா போட்டுக்கணும். உடுப்ப கூடி பிடிச்சு போடுறீங்க, உங்களை பிடிச்சதை செய்யறீங்க. இன்னொரு விடயம், இப்ப நான் கொண்டாடத்துக்கு போயிட்டு வந்தால் நான் நினைவு வருது சொன்னேன். உண்மையிலே எனக்கு போக முடியாத சூழ்நிலை கொண்டாடத்துக்கு. என்னன்னா 2 நேர வேலை, 4 மணி வரை வேலை, அப்புறம் 6ல இருந்து 9 வரை வேலை. ஆனால்
ஏற்கனவே 2 விழாக்கும் சொல்லி இருந்தார்கள். எப்படியாவது போவோம், எனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் எல்லாரையும் அங்கதான் காண முடியும். நான் இதை ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டோ அவன் விடல போக முடியாது. ஆனால் பலர் குடும்பத்துல 3, 4, 5 பிள்ளைகள், கணவன் மனைவி 7 பேர் 6 பேர் யாரும் குடும்பமா வந்ததில்லை. இந்த ஒரு நாள் விழாவிலேயே நீங்க குடும்பமா சந்தோஷமா போகாத நீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றீங்க அல்லது சரி அப்படி சொல்லுங்க. சரி அப்படி சரி இவ்வளவு 2-3 விஷயங்கள் சொன்னவோ ஏற்கனவே சந்திரிகா சொன்னது அந்த ஹாப்பியா இருக்கிறது. சரி அதையும் சொன்ன. ஓகே இப்ப சந்திரிகா அடுத்த அணியில சொல்லுங்க. அணி ஜஸ்வந்த் தான் சிவச்சந்திரிகா. ஓகே வசந்தி சொல்லுங்க. வசந்தி எங்க வசந்தி சொல்லுங்க. இப்ப இப்படி எல்லாம் வாழ்ற இல்ல, அப்படி மகிழ்ச்சியா வாழ்ற இல்ல, இன்னைக்கு அப்படி பெரும்பாலான ஆட்கள் இருக்கணுமா மகிழ்ச்சியா வாழாம தங்களை தான் இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு கணக்கு தொடர்ந்து போட்டுக்கொண்டு நான் செல்ஃப் லவ் தான் சொல்லிக்கொண்டேன் நான். அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம், மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது எங்களோட வாழ்க்கை முறைகள் எங்களை அறியாமலே நாங்கள் எங்களை நாங்கள் ஹேர் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணத்துக்கு சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அப்படி இல்லையென்றால் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு முதல்லையோ அல்லது ஒரு சாமத்திய வீடு என்ற பிள்ளைகளுக்கு சாமத்திய செய்யக்கையோ ஹேர்பல் விதமான இலையெல்லாம் வச்சு குளிக்கிறது எல்லாமே எங்கட வாழ்க்கை முறையோடையே அதை எப்படி நீங்கள் கேட்கிற ஆளுக்கு இந்த ஹேர்பல் என்றால் இப்ப என்னென்றால் சொல்லுங்க என்ன ஹேர்பல் என்றா என்ன மீன்? இப்ப நீங்க பாருங்க ஓயில் அநேகமா அந்த குடிக்க கொடுப்பார்கள், தலையில் வைப்பார்கள். அதெல்லாம் இயற்கையாக எங்களோட சாப்பாட்டு முறையோட ஒத்து இருக்கின்றது. அது ஒன்று. மற்றது அடுத்தது என்னன்னா பொட்டு வைப்போம். நாங்கள் அது பாருங்க ஆற்ற நெத்தியில பொட்டில்லை, எல்லா நெத்தியிலும் பொட்டு இருக்கிறது. காரணம் இது எங்களை வாழ்க்கை முறையோடய இணைந்த ஒன்று. அதுக்கு ஒரு சயின்டிபிக்கல் ரீசன் என்னன்னு சொன்னா இந்த நாங்க பொட்டு வைக்கிற இடத்துல அது சொல்றது வேமா அதுல எங்கட பிரெயின், மற்றது எங்கட கண், எங்கட காது, மற்றது பிச்சுவரஜி கிளாண்ட், மற்றது பீனல் கிளாண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ற இடம். அதுல நாங்க பொட்டு முந்தி குங்குமம் லெமன் சாஃப்ரோனும் கலந்ததான் அந்த ஆதி காலத்துல இருந்த பொட்டு. அப்ப அதுல நாங்க வைக்கும் போது அது அப்சர்வ் பண்ற தன்மை இருக்கு. அதை அப்சர்வ் பண்றதால ஹேர்பலை அப்சர்வ் பண்ற வழியால எங்களுக்கு எத்தனையோ விதமான நோயில இருந்து எங்களை காப்பாத்தினது. ஸ்பெஷலி பெண்களுக்கு ஹெடேக்குகள் அது எழுதல் வராம காப்பாத்தினோம். இப்போது நாங்கள் ஒட்டு போட்டு தான் வைக்கின்றோம். இருந்தும் அது ஒரு விதமான அதுவும் ஒரு விதமான மசாஜ் மாதிரியோ என்னவோ மசாஜ் மாதிரி. அதுக்கு என்னன்னா சைனீஸ் ஆக்கள் எல்லாம் இப்படி இதெல்லாம் அப்படி தொட்டாலே உடல்ல தொட்டா, அதாவது இந்த காப்பு போட்டா இந்த இது போடைக்கு பாருங்க டக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். எங்களோட உடல்ல உராயக்கு. அது மட்டுமா ஃபேஸ் மாஸ்க், எத்தனை விதமான ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. மஞ்சள் பூசுவோம், கடலமா பூசுவோம், பச்சை பயிறு பூசுவோம், இப்படி எத்தனை விதமான மக்கள். அது உங்களுக்கு தெரியாமலே நீங்க செய்யறீங்க. ரஜினா வந்துட்டா. ரஜினா இப்ப எந்த அணிக்காக பேசுறா? 2 அணிக்காக மாறி மாறி பேசட்டும். ரஜினா சொல்றா, இப்ப நீங்க கேட்டீங்களோ தெரியா ரஜினா? இப்ப கொஞ்சம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எந்த அணிக்காக பேச போறீங்க? இப்ப நீங்கள் உடல பேணையில என்ற அணிக்காண்ட பேசுங்க. இப்ப கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம சொன்னதை நான் நிப்பாட்டுறேன். சொன்னது சொல்லுங்க. விளங்கல திருப்பி சொல்லுங்க. இவ கொஞ்சம் சொன்ன கருத்துக்களை திருப்பி சொல்லாம நீங்க கன நேரம் கேட்கல தானே, பரவாயில்ல சொல்லுங்க. நான் அதுகளை சொன்னதுகளை சொல்றேன் சொல்லியாச்சு. நீங்க புதுசா என்னன்னு நீங்க உடல பேணையில உடல தனியா ஆரோக்கியம் உணவு அதெல்லாம் சொல்லி வேற என்ன கேட்கிற ஆட்கள் எப்படி இந்த உடல்ல வேற எப்படி நாங்கள் போற்ற இல்லை எப்படி நாங்கள் என்று சொல்லி சொல்லுங்க. உடலை முதலாவது நாங்கள் தூய்மையா வச்சிருக்க வேணும். தூய்மையா வச்சிருந்தாதான் நோய் அணுகாது முதலாவது. மற்றது நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் சத்தான உணவுகளை உண்ணணும் உடலுக்கு. அதை விட நாங்கள் எக்ஸசைஸ்கள் செய்யணும். எக்ஸசைஸ் நிறைய நேரம் நடக்க வேணும். எக்ஸசைஸ் இப்ப வீட்டு இருந்து நாங்க ஒரே இடத்துல செய்யறத விட கடைசி 1 மணித்தியாலமாவது நாங்கள் நடக்க வேணுமாம் எல்லாத்துக்கும். அத நடக்கிறதுல என்ன உங்களுக்கு தெரியுமா? நடக்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இது ஒரு விசேடம் என்ன?
நடந்தால் எங்கட உடம்புல உள்ள வியர்வை வெளியேறுமா, வெளியேறைக்குள்ள எங்கட உடல் உள்ள அழுக்குகள் வெளியேறுமா. வியர்வை வெளியேறும். இங்க எங்க குளிருக்கு எதுவுமே வெளியேறது இல்ல. சரி, இல்ல இல்ல நீங்க ஸ்பீடா நடந்தா வியர்வு வரும். என்னென்றால் அந்த நான் சொல்றேன் என்னன்னா அந்த பாதங்கள் அந்த தரையில அதுவும் சிறப்பாக பாதங்கள் வந்து அந்த பாதங்கள் தரையில படுகிறதுண்டா புல்லில நடக்க வேணுமா வெறுங்காலோட. அதான் அதான் இது நாங்க சப்பாத்தை போட்டு கொண்டு கல்லில நடந்த பாதங்கள் எப்படி இருக்கும்? எப்படியும் ஓரளவுக்கு வரும். அந்த சைனீஸ் லேடி ஒரு ஆள் அங்க நான் பாக்கு போக நானும் அப்ப என்ன சொல்ல எல்லாம் கலட்டி போட்டு சுக்கர் எல்லாம் கலட்டி போட்டு அதுல நடக்கிறேன். பின்ன நானும் ஒரு நாள் என்னத்தையோ கொண்டு போய் ஐயோ காலை வச்ச கால முள்ளு போட்டு என்னன்னு சொல்லுங்க, பழக்கம் இல்ல தானே, காலம் நாங்கள் செருப்புகள் பாவிக்கிறோம். 25-26 வருஷம் வந்தாலும் இந்த முள்ளுகள் கால் குத்திட்டு அதோட பயத்துல அப்ப உண்மையாது அந்த பாதம் அந்த பூமியில தொடங்கணும். பாதம் பூமியில தொடைக்க அது உடல் முழு விடிய வெள்ளன அந்த பனி இருக்கும் புல்லுல அந்த புல்லுல 8 வடிவத்துல நடக்கணுமாம். 8 வடிவம் மாதிரி போட்டுட்டு அதுல எப்படி சுத்தி 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 எங்கட வருங்கால நடக்கணுமாம். அது அந்த புல்லுல இருக்கிற அந்த உயிர்ச்சத்து கூட காலுக்குள்ளாலே ஏறும் அவங்களுக்கு. அப்படி என்ன இல்லைங்க. சரி, அப்படி என்ன இல்லைங்க. சரி, இவ்வளவு விஷயம் சொன்னா கொஞ்சம் நீங்கள் சொன்னா கேட்காதபடியா பிரச்சனை இல்லை. அப்ப உண்மையா அந்த நடக்கிற விஷயத்த நான் கொஞ்சம் உங்களுக்கு கேட்டு நீங்க சொல்லில ஒரு நாள் அந்த நடக்கிற. சரி, சிவச்சந்திரிக்கா வாங்கோ. வேற என்ன இப்ப சிவச்சந்திரிக்கா கொஞ்சம் வித்தியாசமான எல்லாம் சொன்னவங்க கொஞ்சம். இப்ப வேற எந்த வகையில உடல் நீங்கள் அதிகமா உணவும் ஆரோக்கியத்துல நிக்கிறீங்க. கொஞ்சம் படியில வாங்கோ. வேற எந்த வகையில இந்த உடல்ன்றது சிந்தியுங்கோ. உடல்ண்டா என்ன சிந்தியுங்கோ. சந்திரிகா சொல்லுங்க, எப்படி வேற நீங்க உடலை பேண இல்லை? மறு வாய்ப்புக்கு நன்றி. நான் என்னுடைய உடலை பேணுவதை சொன்னால் நான் காலையில் எழும்பியவுடன் குளிர் தண்ணியில் குளிப்பேன். எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எல்லாம் போயிடுமா. மற்றது அதுக்காக எல்லாரும் குளிச்சுட்டாங்க. ஏனென்று சொன்னால் சில பேர் வந்துடும். மெல்ல மெல்ல டக்குன்னு எடுத்து செய்யக்கூடாது. எதையும் வேற வருத்தங்கள் வருத்தம் வரும். அதிலும் எங்கட நாட்டுக்கு அதை சூட்டபிள் இல்ல. இலங்கையில அது நெல்லம் நான் கேள்விப்பட்டேன். அந்த எழுப்பி நாங்கள் அதை ஆனால் என்னென்றால் அதிலும் விட எதிர்ப்புற எண்ணங்கள் போகணும் உடல பேணே இல்லையா இதெல்லாம் போயிடும். அதை விட அவங்களுக்கு மன அழுத்தம் உள்ள ஹை பிரஷர் உள்ளாக்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆனா மெல்லிய தண்ணியில குடிங்க. சரி, எப்படி வகையில நீங்கள் வந்து அடுத்த அணி இப்ப எல்லாரும் மாறி கதைப்போம். சரி, இப்ப இல்லை இதை நாங்க செய்வது இல்லத்தானே. நாங்கள் இதை செய்வது இல்லை. எப்படி நீங்கள் கத்தினா ஹை பீச்ல கத்தினா அது அதால வந்து வேகஸ் நர்வ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். நாங்க செய்யறோம் இல்ல தானே, கத்துற இல்ல தானே. கத்தினா அரைஞ்சலாம் பிசாசு சொல்லி போடணும் செய்யப்படும். வயிற்றுல இந்த கையை இப்படி வச்சுக்கொண்டு ஹான்னு செய்யல அந்த பிட்டுபெட்டரி கிளேண்டால ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வருகிறது. நீங்கள் செய்து கொண்டு வந்தா அன்றைக்கு ஃபுல்லா ஹாப்பி டேயா இருக்கும். நாங்கள் முடி எழும்பினோன்னு என்ன செய்யறது? இன்டர்னலுக்கு வாங்கும் எல்லாரும் போலீஸ் இனி சொன்னதோன்னு அடுத்த அன்னைக்கு யசோனா சொல்ல போறீங்களே. இப்போ என்னன்னு சொன்னா உடல்ல நாங்கள் பேணித்தான் பாதுகாக்கிறோம்ன்றதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு கருத்து. என்னன்னு சொன்னா முகத்துக்கு இதெல்லாம் பூசுறது அப்படித்தானே. கடலமா பைத்தமா இங்க என்ன பாருங்க, நான் முகத்துக்கு எதுவும் பூசுறது இல்லை. விளங்குதானே? கடலையும் பயரையும் முகத்துக்கு வடிவத்தானே இருக்கிறேன். கிரீம் சும்மா நாங்க சொல்றோம் இயற்கையா கெமிக்கல் சேர்க்காத கடலமா பைத்தம்மா. அவனுகள் கணக்க ஒரு சொட்ட உதுல இன்னும் அலோவேரா போட்டுட்டு கணக்க போடுறாங்களா? அதான் கிரீமும் இந்த முகத்துக்கு அலங்காரத்துக்காண்டி எதுவும் வேண்டதும் இல்லை, எதுவும் பாவிக்கிறதும் இல்லை. ஆனா கிரீம் போடக்கூடாது, அழகத்தான் இருக்குது. என்ன சொல்றேன், கடலையோ பயத்தையோ முகத்துக்கு நீங்க வெளியில பூசுற விட்டு உள்ளுக்க போடுங்க. நான் கடலையும் பயிரும் சாப்பிடுவேன். ஆகவே சாப்பிட வேணும். ஆனால் அந்த வெளியில போறதுக்கு வித்தியாசம் பாருங்க. மிக்ஸ் நீங்க போடைக்க தலைவலி மாறுது. நானும் யோசிக்கிறேன், வெளியில போட தலைவலி
தலையடி மாறுது. நீங்கள் விக்ஸட் போடாமல் தலையடிய மாத்தலாம். நீங்கள் என்ன சந்திரிகாமியா சொன்ன போல ஒவ்வொன்று செய்தீங்கள் என்றாலே தலையடி போயிடும். உண்மைதான். அது உண்மையில அந்த நாங்கள் நீங்க குளிர் தண்ணிக்கு சொல்லுவீங்க என்னன்னு சொன்னா ஐஸ் இருக்கல, ஐஸ் வாட்டர்ல முகத்தை காலமையில் எழும்பி பூசிக்கொண்டு வந்தாலே ஒரு மாவும் பூச தேவையில்லையா? என்ன ஐஸ் வாட்டர்? ஐஸ் வாட்டர், ஐஸ் எடுத்து ஒரு இதுக்குள்ள ஒரு சுனியில கட்டி போட்டு இப்படி முகத்துல வச்சு 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 தேய்க்க வேணுமாம். எல்லா இடமும் தேய்ச்சு கொண்டு வந்தாலே நாங்க ஒரு கிரீமும் போட தேவையில்லையா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவத்தோட இல்லை இன்னும். என்னோட யாசு சொன்ன கருத்துடன் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த தலையடிக்கு நானும் அதைத்தான் சொல்ல போறான்னு சொல்லி நினைச்சேன். ரிஃப்ளெக்ஸாலஜி சொல்லி கையால செய்யற மசாஜ்கள் இருக்குது. வச்சுக்கொண்டு இப்படி அந்த இந்த ரெண்டு இந்த சைட் பாயிண்ட்ல மெதுவா இப்படி ரெண்டு செய்ய எனக்கு இது உண்மையாவே நடந்தது. ஒரு இடத்துல போன இடத்துல திடீர்னு நல்ல தலையடி வந்தது. அப்ப எனக்கு ஒரு நன்றி ஒரு தான் சொன்னேன். அப்படி அங்க இருந்து அங்க ஒன்றுமே இல்லை, பேராசிட்டமாலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. காட்டுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப கையால இப்படி பிடிச்சு இப்படி இப்படி மசாஜ் பண்ண கொஞ்ச நேரம் அப்படியே செய்ய மாறினேன். அப்படியே அந்த கையில நாங்கள் செய்யற மசாஜ்கள் நிறைய உதவி செய்யும். அது எங்களுக்கு தெரியாது. அது ஒரு புத்தகமே நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த எழுதின அம்மா இறந்தும் விட்டா இருக்க ஈஸ்வரி ஞானமோ ஏதோ ஒன்று சொல்லி அதுல அப்படியே எல்லாம் எங்களை கை நாங்க சும்மா நீங்க மேசையில அப்படி காதல இருக்க கூடி நல்ல மசாஜ்கள் இப்படி இப்படி கையில இப்படி செய்யறதெல்லாம் நல்ல ரத்த ஓட்டங்களுக்கு நல்ல அந்த இப்படி இப்படி செய்யறதுகள் அதெல்லாம் அந்த இது நாங்க இங்க செய்யவே அப்படியே அங்க எங்களோட உறுப்புகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நாம் அப்படி அந்த அந்த புத்தகத்துல நிறைய எக்ஸசைஸ் படங்களும் போட்டு இருக்குது. இருக்குதானா அது நானும் செய்யறேன். இல்ல இந்த இப்ப நீங்க சும்மா ஒரு இருக்கிற இடங்கள்ல எங்கேயாவது இருக்க கூடி இப்படி இப்படி செய்யறதெல்லாம் நல்ல கை அந்த கை வந்து உங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வரம். கை தட்டுறது கை தட்டாது. இப்படியும் தட்டணுமா? 10 தரம் காலமையில் எழும்பினோம்னா இப்படி மற்ற பக்கம் இப்படி இப்படி தட்டணுமா? அல்லது இப்படி வச்சுக்கொண்டு இந்த நடு உள்ளங்கையில இப்படி 10 தரம் குத்த வேணுமா? சரி, இது உண்மையா கை காணா சில பேர் சொல்லி இப்படி உண்மையான டாக்டர்ஸோ இங்க வெஸ்டர்ன்ல சொல்லினோம் தலையில பிரெயின்ல பிரச்சனை அது இது என்று சொல்லி. ஆனால் இந்த சித்தர்களோ இந்த முனிவர்களோ எல்லாரும் சொல்ல கை இப்படி நீங்க செய்தோண்டு இருக்கவே நிக்கிற வருமா? இப்படி இது நிக்கிற இல்லைன்னா இப்ப நிக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. காது தடவுறது மற்றது என்ன சொல்லுவாங்க, முந்தி எல்லாம் நீங்க கோயிலுக்கு போனா இப்படி கொடுக்கும் இப்படி அதான் சொல்ல வந்தேன் நான். சின்ன செய்து போட்டுதான் செய்யணும். அப்ப விட்டு எழும்பி வந்து கெட்டு கையால முழுக்க உங்களோட பிரெயின் ஆக்டிவ் ஆகும். அப்ப நீங்கள் வந்து உங்களோட உடலை எப்படி பேணுறீங்கன்னா அவங்க சொல்றது தலைக்குள்ள பிரச்சனை தலைக்கு, ஆனா இங்க விரல்கள்ல தான் இருக்கு அந்த தலைக்குள்ள பிரச்சனை சித்தனை எல்லாம் உங்களோட விரல். அப்ப நாங்க இந்த கைகளை பேணுறோம், விரல்களை பேணுறோம். இப்படி இப்படி இருக்கே இப்படி நீங்க செய்யுங்கோ, இதெல்லாம் இப்படி இப்படி செய்யுங்கோ ரசமோ. அப்ப ஆழ்கிற இந்த உடலை பேணவட உற்று வாழ்க்கை பழைய காலத்துல நல்லா அப்படி தேய்ச்சு போட்டு பழைய காலத்துல அந்த ஞாபகம் இருக்கு. அந்த கையில 5 அந்த குண்டு மாதிரி வச்சு இப்படி அடிப்பேன் கொக்கான் வெட்டுறன்னு சொல்லுவேன். அது இந்த கைக்கு எக்ஸசைஸ் தானே அந்த பழைய அப்படி இப்படி செய்யறது. அதுதான் அது அந்த கையுக்கு எக்ஸசைஸுக்கா தானே இப்படி இப்படி எறிஞ்செறிஞ்சு எறிஞ்சு எழுந்துறவே. அது கையுக்கு அந்த குழந்தை வயசுலயே நாங்க போலை எடுத்து நாங்கள் அந்த இந்த கொட்டை என்ன கொட்டை அந்த புளியங்கொட்டை
ஒரு கல் எடுத்து பூனக்கிளாஞ்சி என்று ஒன்று இருக்கு, ஒரு ரவுண்டாக பூனக்கிளாஞ்சி என்று சொல்லுவாங்க, அதையும் எடுத்து இப்படி இப்படி இப்ப சரி இப்ப கையுக்கு செய்தாச்சு. இதைத்தான் நான் கேட்டேன், நான் கூட துளைச்சு கேட்டேன். இப்ப கையுக்கு இது வெளியில போகாதீங்க காணும். இப்ப அந்த கையுக்கான எக்ஸசைஸ், இந்த கையை நீங்க சும்மா இருக்க இப்படி எழுக்கும், அப்படி எழுக்கும், வேலை செய்யற இடங்களே செய்யுங்க, ஒரு ஆள் செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அப்ப இதெல்லாம் இந்த பிரெயினுக்கு நினைக்காதீங்க, அங்கதான் செய்யணும். இங்க இருக்குது அங்குள்ள வேலை சொல்லணும். வேற வேற என்ன இப்ப கண்ணாடி போட்டிருக்கிறோமாக்கும், கண்ணாடி இல்லாமலே நாங்க வாழலாமா? கண்ணுக்குரிய எக்ஸசைஸ் செய்தா கண்ணை இப்படி 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 உருட்டுறது, அது ஒவ்வொரு கோணத்துக்கு ரவுண்ட் அடிக்கிறது. 2 நிமிஷம் கண்ண அப்படி உருட்டி உருட்டி பலம் இடம் எண்ணி 10, 20, 30 செய்ய வேணுமா? பலம் இடம் மேல கீழே அப்படி நடக்க சொன்னீங்க. 8 மாதிரி நடக்கிற மாதிரி கண்ணாலையும் 8 மாதிரி எப்படி செய்யணும்? அதுக்கு கண்ணுக்கான எக்ஸசைஸ் கட்டாயம் செய்யுங்க. ஓகே, வேற எங்களோட உடலை பேணுவதற்கு நாங்கள் எப்பவாவது எங்களுக்கு பிடித்தவை, எங்களுக்கு பிடித்த பாடல், எனக்கு பிடித்த சாப்பாடு, எனக்கு பிடித்த நேரம், எனக்கு பிடித்த நபரோட கதைத்தல், எனக்கு பிடித்தது நாங்கள் செய்கிறோமா? நாங்கள் எனக்கு செய்வதாலே உடலை பேண மாட்டோம். நாங்கள் எனக்கு பிடித்தது என்று ஏதாவது நாங்க செய்வதில்லை. என்னை கவனித்தல், என்னை காதலித்தல், என்னை நேசித்தல், அதை நாங்கள் செய்வதில்லை. இல்ல படம் பார்க்க போறதெல்லாம் அது அவைகளுக்கு தங்களுக்கு ரிலாக்ஸுக்கு தானே. அப்ப அது அந்த காலத்துல இருந்தே அந்த திரைப்படம் கலையோட தானே வேறுக்குது. அப்ப எங்கட அப்பா எல்லாம் சரியான டென்ஷனா இதண்டு வேலை இதுகள்ல இதுன்ட்டு தனியா போய் படம் பார்த்துட்டு வருவார். அப்ப எனக்கு சரியான கோவமா இருக்கும், உங்களை விட்டுட்டு போயிட்டீங்க படத்துக்கு அந்த சின்ன பிள்ளையில அழுகுறது தானே. அப்ப என்ன போல நீங்கள் இருந்து எல்லாம் மண்டைய போட்டு யோசிக்கிறீங்களோன்னா அதுலதான் போய் ஒரு ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் இருந்துட்டு சண்டையும் கோபமும் பிரச்சனையும் எல்லாம் வரும். இப்ப படங்களை பார்த்தா படம் பார்க்க போறோம் அல்லது இப்ப பாட்டு நிகழ்ச்சி அளவுக்கு இப்ப அன்றைக்கு எங்களுக்கு நடந்தது போயிருக்கீங்கள ஒரு பள்ளிக்கூடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்து கத்தி குளறி அடிச்சு இப்ப அதே மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கவே மாட்டுது. இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம், இப்ப ஒரே இடத்துல இருக்கீங்கள எல்லாரும் கத்துற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எல்லாம் மனதுக்கு எங்கேயோ போயிட்டு வந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. அந்த உணர்வுகள சந்தோஷம் ஒன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே தீவா தானே. பிள்ளை ஒரு பக்கம் புருஷன் அம்மா இந்த உணர்வுகளுக்கு குடும்ப சந்தோஷம். நாங்களும் அன்றைக்கு விஜயலட்சுமி எல்லாம் போய் பாக்க பாட்டை படிச்சோம், அதுல இருந்து 12 மணி மட்டும் இருந்து என்ன ரசிச்சு அந்த அவ்வளவு ஒரு 5 ஒரு கடைசி 6-7 மணித்தியாலமும் நாங்க எந்த சிந்தனையும் ஒன்றும் ஒரு சிந்தனையும் வரவில்லை. அந்த ஒரு சிந்தனையும் இல்லாது அந்த கலை வாழ்க்கைக்கே நாங்கள் இருந்தோம். என்ன உண்மையில அந்த உணர்வுகளை நாங்கள் அதை போற்றி அதை பிரைஸ் பண்ணி நிறைய பேர் அது விளங்குற இல்ல, அது தங்களுக்கு அது நல்லது செய்தன்றதை நினைக்காமல் நடுக அந்த தனியா பணம் தான் வாழ்க்கை. அதான் அந்த பணம் வாழ்க்கைன்னு அந்த நேரத்தை ஒரு நிகழ்ச்சி என்ற கோபம் நாங்கள் போய் அதுல இருந்து உண்மையா அன்றைக்கு SRS அந்த ரேடியோ வந்தது. அப்ப நான் 2 வருஷம் பாடிக்கிட்டேன். அப்ப சரி ஒரு வானொலி எனக்கு ஊடகத்தை எப்பயும் நேசிக்கிறேன். அப்ப போய் அந்த கவிதை எழுதினா சந்தோஷமா இருந்தது. என்ன இந்திரவில் சொல்லுவாங்க, வேற எப்படி நாங்கள் கண்ணுக்கு கொடுத்துட்டோம், கையுக்கு கொடுத்துட்டோம், இப்ப உணவை கொடுத்துட்டோம், உடற்பயிற்சி வேற எவ்வாறு உங்களோட உடலை பேணலாம். எல்லாரும் ஒவ்வொரு பயிற்சியை நீங்க சொன்னீர்கள், விஷயம்தான். ஆயினும் நான் எமது இளமை காலங்களில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை ஆழமாகவும் மிகவும் சிந்திச்சு கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முக்கியமாக இந்த இயற்கையை நினைச்சால், இயற்கையை நீங்கள் சும்மா நீங்கள் பூமியில் நினைக்காம வடிவா சிந்திச்சீங்களா இருந்தால் உங்களுக்கே சிந்தை கலங்கும். இப்ப நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னால், எங்கட மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். எங்கட இயற்கையோடு நாங்கள் ஒத்து போனால், ஆகவே இயற்கைக்கு நீங்கள் மாறாக நீங்கள் செயல்பட ஒரு காலமும் நீங்க சிந்திக்க கூடாது என்றதை நான் சரி. உடலை பேணுறதுக்கும் இயற்கைக்கு ஒத்து போறதுக்கும் எப்படி
எப்படி என்னென்று நான் சொல்ல வேண்டி வாரேன் என்று சொன்னால் உங்களோட மனசுல நீங்க நல்லதை நினைங்க. உங்களோட சிந்தனை அதான் உங்களோட சிந்தனை கேட்கிறார்கள். உங்களோட சிந்தனையில நல்லதை நினையுங்கோ. நல்லதை நினைக்கிறது இல்ல, நல்லதை செய்ய நினைக்கணும் முதல் நினையுங்கோ. நினையுங்கோ அதான் நினை. அதுக்கு பிறகு உங்களோட அட்டி வரங்களை போட்டுக்கொண்டு மேல போங்க. ஆகவே அதாவது வினை விதைச்சவன் சின்ன விதைச்சவன் தினை அறுப்பாண்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் மறவுங்கோ, அதை விடுங்கோ, அது வருதுன்னு நினைக்காங்க. இல்ல வருந்தானே. இப்ப நீங்க எல்லாருக்கும் சொல்லலாம் வரக்கூடாது. எப்படி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு சொல்லுங்க, எப்படி இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி பண்றது? அதாவது முதல் எங்கட உள்ளத்தை சுத்தம் பண்ணுங்க. அதாவது நீங்கள் உங்களோட மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள். சரி, அழுக்கு இருந்தா எப்படி கழுவுறது? அழுக்கு நீங்க போக்குறதுக்கு அமர்ந்திருந்து கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் நேரங்கள் நாங்க இருக்க வேணும். நான் என்னன்னு சொன்னா நடுவர்களே, இந்த இயற்கைன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு தினம் இயற்கையை வடிவா சிந்திக்கிறீர்கள். இது பூமி தானே, பூமி என்ன இது நாங்கள் கூட தேவையில்லாத வேலையில கண்டபடி எல்லாரும் செய்கிறார்கள். இல்ல இதை நீங்கள் எல்லோருக்கும் நாங்கள் கற்பிக்க வேண்டும். கணக்கு வரலாறுகள் இருக்கு. ஏன் மனம் போல் வாழ்றதுக்கு நான் சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன், ஏலாட்டியும் போவேன் கடவுளை கும்பிடுங்கோ. அங்க திருநாளை போனார் என்ன நந்தனர் நந்தியை விளைய பண்ணினார் ஒரு வரலாறு எங்கட வரலாற்றுகளே இருக்கு. ஏன் பூசலர் கோயில் கட்டுவேன் மனசுல பெரிய என்ன சொல்றேன்னு சொன்னா நல்ல எண்ணங்களை நீங்க சிந்திங்கோ. சிந்திக்க வேணுமா? என்ன சொன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி என்று சொல்லி எதிர்மறையன் எப்படி என்று சொன்னால் எதிர்மறை எண்ணங்களை அவர் சொல்ற எதிர்மறை எண்ணங்களை நீங்க வச்சிருக்காங்க. எதிர்மறை எண்ணங்களே வச்சிருக்க கூடாது. எப்படி என்று சொன்னால் நீங்கள் நேர்மறையாக செயல்பட்டு கொண்டுதான் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லலாம். ஆனால் நான் உங்களை சொல்ல இல்ல. நான் அதாவது இப்ப நான் மகிழ்வா இருக்கிறேன், எந்த உடலை பேணவில்லைன்றதானே நான் மகிழ்வா இருக்கிறேன் என்று சொன்னா, நான் மகிழ்வா இருக்கிறேன்னா நான் எனக்கு வருத்தம் என்று சொல்லாமல் நான் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு கதைக்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. அதுக்கு நான் நல்லா இல்லையோன்ற ஒரு வார்த்தையை சொல்லி மற்றாக்கள்கிட்ட அனுதாபம் தர்றதுல என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? நான் நல்லா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் நல்ல வசதியா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு அதை சொல்லுவாரு. உங்கள்கிட்ட யாருமே எதுவும் கேட்டு போடுவீங்கடா. நீங்கள் நான் நல்லா இல்ல, ஐயோ எனக்கு கஷ்டம், முதல் தூக்கி எறியுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் வசதியா இருக்கேன், எனக்கு எல்லா வளமும் இருக்குது, எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா பிரச்சனை மனம் நீங்க எல்லாம் நாங்க வாயால சொல்லலாம். சரியா பிரச்சனை ஒரு டவுனா இருக்கும். டவுனா இருக்க உண்மையில அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணோம். பிரச்சனைக்குத்தான் கதைக்கிறதுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதன், அதுவும் சாதாரண பெண்கள், ஆண்கள் அதிகமானவர்கள் வேலை போவார்கள், பெயருடன் கதைப்பார்கள், தொடர்பாடல்களை வைத்திருப்பார்கள். பெண்கள் குறைவு, ஆகவே பெண்கள் எடுக்க இல்லையா. பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 3000க்கு குறையாத சொற்களை பேச வேண்டுமா. அதனாலதான் அவனுடைய மனம் நல்லா இருக்குதான். அதிலும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் பேசுவதில்லை. இன்றைக்கு ஒரு நிகழ்வில ஒரு பெண் எனக்கு சொன்னார், தன்னுடைய கணவர் தன் நிம்மதியை தேடி நண்பர்களை சந்திக்க போயிடுவார். அப்ப நாங்க நிம்மதியை தேடி எங்க போறீங்க நண்பர்கள்? அப்ப உங்களோட நிம்மதி இல்லையாடு? அப்படி இல்ல, அவருக்கு அந்த நண்பர்களோட. அப்ப உண்மை என்ன இதுல? உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச விடயங்களை பிடிச்சவர்களோட கதைக்கும் போது நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு பிடித்த நபர்களோட உரையாடும் போது. இன்று நான் எனக்கு தெரிந்த ஒரு 15-20 பேரோட கதைச்சேன், மாதக்கணக்கா சந்திக்காதவர்களை. அவ்வளவு
போச்சு இவ்வளவுதான். இப்ப குடும்பத்துல கதைக்கிறதுன்றதே இல்ல திரேஸ். இப்ப ஏண்டா வீட்டுக்கு பிள்ளைகள் வந்த உடனே கணவன் மனைவி வேலையால வந்த உடனே ஆளுக்கு ஒரு போனை தூக்கி கொண்டு போய் ஒவ்வொரு மூலையில இருக்கணும். அங்க எப்ப இப்படி குடும்பம் கதைக்கிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போனோட இருக்கிறோம். இதான் பிரச்சனை. மாறின வழியாத்தான் இன்றைக்கு டெமென்ஷியாவும் பிரச்சனையும் யசோ சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே ஒரு கருத்து. என்னுடைய மகனை அந்த விழாவுக்கு போகுது, 2வது விழாவுக்கு போகும்போது அழைத்து கொண்டு போகும்போது அவருக்கு மனநிலை அந்த 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 நிமிடம் அந்த போகைக்கு சரியில்லை. எப்படின்னு சொன்னா அந்த என்னோட உரையாடல் வந்து ஆனால் அங்க போய் அவர் தன்னுடைய நண்பர்களோட கலைத்து ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் கழித்து திரும்பி அங்க வரும்போது அவருடைய நடையுடைய பாவனை பேச்சு மிக மாற்றம். என்னன்னு சொன்னால், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கிழமையில ஒரு நாளாவது பிள்ளைகளை அவர்களுக்கு பிடித்தவர்களோடு பழக விடுங்கள், பேச விடுங்கள், அல்லது கூட்டிக் கொண்டு போங்கோ. என் டெலிபோனை பார்க்கட்டும், இருக்கட்டும். வேண்டாவா ஜாக்கைக்கு போற்றி உனின் அதை யார் செய்யறீங்க? செய்யறதே இல்ல. உடம்புல பிரச்சனை வாதம் பித்தம் கவம் இது 3ம் வாரது உணவால யார் அதை கடைபிடிக்கிறீங்க? ஆகவே உணவு அடுத்த பிரச்சனை. நீங்க பேணாது அதான் உணவு சொல்லியாது, உணவு ஆரோக்கியம் திருப்பிடலாமா? அதான் இப்ப என்னண்டால் இப்ப நீங்க சொன்னது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் விருப்பம் வராது. இப்ப நானும் அத மாதிரி தான், எனக்கும் தெரியும். அவ சொல்லுவேன், அம்மா உங்களுக்காகத்தான் வாரம், நான் கடவுளுக்காக வரையில பரவாயில்ல. என்னடா எனக்காக வந்தாலும் ஒரு நேரம் அங்க அங்க இயேசுவை பற்றி சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை அவன் காதுக்கு போக மாட்டான். என்ன சொல்ற எனக்காக வா சொல்லி சொல்றோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 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 பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை இன்றைக்கு பிள்ளைகளும் அந்த கதையை குறைச்சு அதுகளும் சரியான ஸ்ட்ரெஸ், உங்களை விட ஸ்ட்ரெஸ் அதுகளும். ஏனென்றா நாங்கள் வாழ்ற முறை புலம்பெயர் அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குத்தான், ஆனாலும் அதுகள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட எங்களை மாதிரி இல்லை. நடுவர் அவர்களே, நான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கணும் கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த சொந்தக்காரர் இப்படி அந்த வட்டத்துக்கு இருக்கிறதா மகிழ்ச்சி என்று. அது இல்ல மகிழ்ச்சி. நீங்கள் எப்படித்தான் அப்படி வாழ்ந்தாலும் அதுல யாரோ ஒருவர் பாதிக்கப்படுவார். ஆகவே கணவன் எப்படி தனக்கு பிடிச்ச நண்பர்களை சந்திச்சு கதைச்சு அதுல எப்படி அவர் ஏதோ ஒரு தனக்கு பிடிச்ச செய்யறோம், அதே மாதிரி சரி வெளியிலையும் வேணும். சரி உண்மைதான், கணவன் மனைவி என்றாலும் அதே கணவன் மனைவி தனியே இருக்கிறாள். அவர் சிங்கிள் பேரண்ட் சொன்னா இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட்ல இருக்கிறத விட குடும்பத்துலதான் சரியான ஸ்ட்ரெஸ். அதுகள் சும்மா பேஸ்புக்ல போடுறதுக்கும் இது போட்டுகள் இருக்குல்ல, குடும்பத்துக்கு இருக்கிறதுக்குதான் பெரிய பெரிய இடவழி இருக்குது. குடும்பங்களுக்கு தான் இன்றைக்கு 95% குடும்பங்கள் தண்டவாளங்கள் மாதிரி இருக்குது. ஸ்பெஷலி எங்கடா ஏசியன் வெள்ளக்காரர். அப்ப இந்த இந்த உடலை எப்படி நீங்கள் போற்றி எப்படி நீங்கள் அதை ஒவ்வொரு தரம் ஒரு சின்ன கருத்தொண்டு இப்பதான் திடீரென்று ஞாபகம் வந்தது. எங்கட இப்ப மூளைக்கு வந்து அந்த புதிதாக ஏதாவது நாங்கள் படித்தால் அல்லது செய்தால் அது வந்து ஒரு எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தந்து ஹோமோன்ஸுகளோட பேலன்ஸுகள் எல்லாம் சரியாகி எல்லாம் நல்ல ஒரு உடல் உறுப்புகளை வடிவா பேணும்னு சொல்லி, அதாவது நாங்க வெளியில புதிதாக வித்தியாசமா இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த சினிமா பாட்டையே எடுத்துக்கொள்றேன். ஒரு பாட்டை நான் எடுத்து பாடமாக்கிட்டேன்டா இன்னும் ஒரு பாட்டு எடுத்து பாடமாக்கிக்க அது ஒரு புது முயற்சி. அதை பாடமாக்கிக்கல அதுக்கு ஒரு புது வேலை கொடுக்குறோம். என்ன அதாலையும் அந்த சில அந்த கூட அந்த வேற வேற எண்ணங்களை வந்து திசை திருப்பலாம். அதோட புது மொழிய படிக்கலாம், ஏதாவது ஒரு புதுசா உண்டு அல்லது ஏதாவது அந்த பின்னுறதுக்கு பழகுறது அப்படி எல்லாம் இருக்கலோ. இது அந்த வெள்ளக்காரர் கூட செய்வி நம்ம அந்த ஏதாவது புதுசு புதுசாவையில் ஏதாவது செய்யணும்னு வாங்குவினம் எல்லாமே. இப்ப வந்து இப்பதான் இனித்தான் பழகுறோம். இப்பதான் யூடியூப்பை பார்த்தே இப்ப அந்த பின்னுறதுக்கு எல்லாம் பழகினோம். அதுல ஒரு புதுசா ஒரு விஷயத்துல அதுல ஈடுபடல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அது செய்து போட்டெல்லாம் கொண்டு காட்டினவ அந்த கூழ் இதுல பின்னுறது தானே. அவன் நல்ல டெடி பேர் எல்லாம் குட்டி குட்டியா பின்னி அதையெல்லாம் கொண்டு ஒரு பிள்ளைக்கு துப்புரவா தெரியாது. அவ இது கண்டு அவ புதுசா அதை லேர்ன் பண்றா. அப்படி நாங்களும் அந்த எங்களோட பிரெயினுக்கு நாங்க புதுசா ஒரு மொழியை திருப்பி படிக்கிறோம், இல்ல இசையை படிக்கலாம்,
அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது புதிய ஒன்றை செய்தாலும் நல்லதுண்டு. உண்மைதான். நானே உண்மையா இந்த பிள்ளைகளுக்கு சொல்றது அடிஷனலா செய்யுங்க, வேலை கொண்டு செய்யுங்க அடிஷனலா. நானும் அடிஷனலா என் ஊடகத்தை வச்சுப்பேன். இந்த முந்தி பேஸ்புக் போகும்போது யூடியூப் 2018 தொடங்கினான். கொஞ்சம் கொஞ்சமா நான் லேர்ன் பண்ணிட்டேன் எடிட்டிங். ஒரு ஊடகத்துல ரஜிதா கூட கேட்டவ என்னடி இப்படி எல்லாம் செய்கிறேன், அவவே ஊடகத்துல இருக்கிறான் எனக்கு இன்னும் தெரியாது, எனக்கு லேர்ன் பண்ணிட்டேன். இப்ப இதுல போதெல்லாம் நானா தான் செய்தது. இந்த பேக்ரவுண்ட் அதாவது அந்த குறிப்புகள் 102 கொஞ்சம் ஒரு காட்சியதான் உள்ள வரையில இப்ப அரவாசி வந்தது நேரம் இல்ல. அப்ப நான் இப்படி நானே செய்தேன். என் பேக்ரவுண்ட நானே செய்யணும். அப்ப நான் இப்ப இது செய்தேன். அப்ப யூடியூப்ல அப்படி செய்தேன். பார்த்தா என்ன எந்த சைட்டாக வச்சிருக்கிறேன், பேஸ்புக்ல போட்டேன், லைவ்ல போட்டேன், இப்ப ரீல்ல போடுறேன். இல்லைன்னா ஒரு நேரமே நான் இத்தனை வரைக்கும் நான் பார்க்கல ரீல்ல எழுதி இப்படி எல்லாம் எமோஷன் போட்டு எல்லாம் எனக்கு அது ஒரு சந்தோஷம். நான் டக்குண்டு நான் போறது ஊடகத்துக்கு இல்லை, நான் அதிகமா போன தெரியும். நான் ஊடகத்துல கன நேரம் இருக்கிறேன் இல்லை, நான் போற அந்த நேரம் தினம் முடிப்பேன் மூடுவேன், அவ்வளவுதான். அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பிரெயினுக்கு சிந்தையில் 1000 எண்ணங்கள் வைத்து சிறந்து விளங்கியது நாடே என்று சொல்லி, சிந்தையில் 1000 எண்ணங்கள் வைத்து சிறந்து விளங்கியது மண்ணாடே எவ்நாடு என்று சொல்லி சொன்னது. நீங்க சொன்னது இதுதான் ஒரு விஷயம். இதைத்தான் நான் கேட்கிறேன். இன்றைக்கு மறதி பிரச்சனைக்கு புதுசா செய்யுங்கோ, சைட்டா செய்யுங்க. ஊடகத்தை இவ்வளவு ஊடகம் இருக்கப்பா, கொஞ்சம் அடிஷனலா செய்யுங்க. ஒரு சொத்துக்கு நீங்க எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நானா ஒரு நாள் அண்டைக்கு போன் பண்ணி சொல்றது, நீங்க செய்யற பிள்ளைகளாண்டா பிள்ளைகள் இதெல்லாம் செய்தாருங்களா இப்ப ஒவ்வொரு நாள் உங்களுக்கு பழம் என்னாம செய்தாருங்களா? அப்ப நான் சொன்ன நானே தான் செய்யறேன். அப்ப இந்த பிரெயின் இந்த சிந்தைக்கு நீங்கள் போடுங்கோ, வேலைக்கு போங்கோ, ஒரு 5 நிமிஷம் அதுல இறங்கி இங்க என்ன கிரைம் பிரான்ச்சுக்கு அப்போ என்னவா போகும். அப்ப அதுகளை இப்ப சொன்ன மாதிரி கேட்கிற ஆட்கள் ஊடகங்களை பயன்படுத்துவோம், தயவு செய்து பயன்படுத்துவோம். நல்ல ஊடகம் இவ்வளவு அதுல ஒரு நேரம் காசும் வரும், எனக்கு செய்ய வேணும். அப்ப இருந்தாலும் நீங்க சைட்டா செய்து கொண்டு போக பிரெயினுக்கு நல்ல பிரஷை இந்த கையால வீட்டாட்டான் என்ன இந்த கையால வீட்டு அதுல அந்த பிரெயினுக்கு எங்களுக்கு வயது போக இந்த கையால வீட்டுறது இந்த கையால வீட்டுறது. அப்ப அதுகள் எல்லாம் இந்த நித்திர வராமல் அன்றைக்கு ஊடகத்துல யாரோ கேட்ட இந்த நித்திர வராமல் இந்த பிரெயினுக்கு நெடுக்க கொடுக்க டக்குட கண்டு புது கருத்துக்கள் எங்களுக்கு வரும். அப்ப அது பிரெயின் இது உடலை போடுறதுக்கு முக்கியமான முதன்மையானதை வடிவா சொன்னீங்க. நன்றி. வேற என்னன்னு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வேற எப்படி இந்த உடலை போற்றலாம்? நான் கண்ணுக்கு போற்றுறதுக்கு தனிமையும் முக்கியம், விளங்குதானே? தனிமையில இருக்க வேண்டும். கூட்டத்தோட இருக்கிறது ஒரு அவசியம் எப்படியோ அதே போல எதிர்மையா தனிமையாண்டு நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் மதரை நான் சொல்ல இல்ல, குடும்பத்தோட இருந்து கொண்டு தனிமையிலே இருக்க வேணும். அதாவது பெற்ற குரல் மாதிரி இடைக்கிட நீங்க இந்த பற்று இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் தனிமையில இருந்து பழக வேணும், விளங்குதானே? ஒரு அவர் இந்திரவாள் என்ன சொன்ன மாதிரி இயற்கையை ரசிச்சு கொண்டு ஒரு காட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் இருக்கலாம், அல்லது காடுகள் நிறைந்த ஒரு பாதையில நடந்து போவல் தனிமையில இருக்கலாம். ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு விஜயலட்சுமி அக்கா மாதிரி ஒரு இந்த பாட்டை கேட்டுக்கொண்டு தனிமையில இருக்கலாம், அல்லது சந்திரிகா தனிமை ஆக்கணுமா? பாருங்க இல்ல தனிமையாகிட்டு இப்படி இருக்கும் ஓசோ எல்லாம் சொல்றாரு. தனிமையா எப்படி இருக்க, தனிமையா இருந்து இப்படி இருக்க நான் யார், நான் என்ன செய்ய வேணும், என்ன சொல்ல வேணும், நான் என்ன நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுவது. இத்தனை பேர் அவங்க அன்றைக்கு யாரோ வந்து கேட்டவர் ஒரு வகை. நான் சொல்றது எப்படின்னா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற மாதிரி நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு இயற்கை ரசிக்கலாம் அல்ல ஏதோ ஒன்று. மற்றது என்னன்னு சொன்னா அந்த அவ சொன்ன மாதிரி தியானம் அது எல்லாத்தையும் ஒரு முக்கியம். அப்ப இப்படி நீங்கள் இருக்கே இப்ப உங்களோட குடும்பத்துல இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல அதிகமான தனித்து வாழ்ற பெண்கள் நிறைய வீடியோக்களை போடுவார்கள். தனித்து வாழ்றவர்கள் அவர்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, அதை பார்த்து பொறாமப்படுற மாதிரி எல்லாம் எழுதுவார்கள். என்ன காரணம் என்றால் அவர்கள் தனித்து வாழ்ந்தாலும் இப்படி அவர்கள் தங்களை ஏதோ ஒரு வகையில ஆக்கம் படுத்தி கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு தனி இருக்கிற மாதிரியான சிந்தனை இல்லை, அவர்கள் எங்கேயோ பறக்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அதை பார்த்து அதை ஊக்கப்படுத்துங்க. அதை ஊக்கப்படுத்தாம பல கேவலமா எல்லாம் எழுதுறதுல பார்த்திருக்கிறேன். நான் நீங்கள கதை கேள நாங்கள் நிறைய பேர் பார்த்தால்
அவர்களோட பிறகு உரையாடி பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல குடும்ப வாழ்க்கையிலிருந்து பாதிக்கப்பட்டாலும் சில ஆரம்ப கால பெண்களை மாதிரி ஒடுங்கி தங்களோட கொண்டு ஒரு தற்கொலையோ அப்படி இப்படி எல்லாம் போகாம வாழ்க்கை உச்சத்துக்கு போயிடுறார்கள். இது என்ன ஒரு இது வந்து பெண்கள் சரி உணர்வுகள் சரி இந்த உணர்வுகளுக்கு இதுகளை அந்த பெண்கள் தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன வேற என்ன செய்து இந்த இன்றைக்கு கண்ணப்ப தனிமைகள் ஆக்களோட ஆக்கள் கதைக்கிற இல்ல, ஆக்களோட ஆக்கள் ஒப்பு போகுது இல்ல. நான் ஒன்று சொன்னா நான் சரியன்ட்டு நான் நினைக்கிறது அவ செய்கிறேன் அவர் நினைக்கிறது அப்படி கணக்கா பேர் தீவா இருக்கிறது. எப்படி இந்த உடலை போற்றுறதன் மூலம் பேணுறதன் மூலம் எப்படி வேற எப்படி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கேட்கிறோம். வடிவா சொல்ல போற கேளுங்க. இப்ப நாங்கள் எங்களை உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும் சொன்னால் எங்களுடைய மூலதனங்கள் எங்களுடைய பொருளாதாரங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய இயற்கையும் அமைந்திருக்கு. அதாவது வந்து கோடை காலங்கள்ல சில வளங்கள் உணவுகள் மலிவாக இருக்கும். அந்த நேரங்களில் அந்த சத்து உணவுகளை நாங்கள் தேடி தேடி இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய இயற்கைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் எங்க எப்ப வருகிறதோ அதை நாங்கள் கொண்டு கொள்ள வேண்டிய ஒரு கட்ட தேவை ஒன்று இருக்கு. அதை விட்டுட்டு சில மக்கள் அடாவடித்தனமா தேவையற்ற நேரங்களில் தேவையில்லாத காசுகளை செலவழிச்சு தங்களோட உடலை பலவீனப்படுத்துவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த பிரச்சனை என்று சொன்னால் இந்த பூலோகத்துல ஏதோ ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் சரிவர அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக அரிச்சலன் எடுத்துக்கொண்டால் அரிச்சலன் வில்வித்தையில சிறந்தவன். அவனை மாதிரி எல்லாரும் பூமியில இருக்கிற எல்லாரும் வரையலாம். அரிச்சலன் இல்லாத ஒரு அரியண்டம் உள்ளவனை நாங்கள் அரிச்சலன் ஆக்கியும் சில பேர் வச்சுக்கிறாங்க. அவங்கள கடவுள் கும்பிடுறாங்க. ஆனால் உண்மையா இயற்கை அங்கே இருக்கு, உண்மையை அழிக்கலாது. ஆகவே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு சாதாரணமாக ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாம்பழம் அடியில இனிக்கும், நுனியில ஒரு மேல இருக்கும். சில நேரங்களில் மாம்பழம் எல்லாம் சுவையா இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களோட வேலையை நீங்க செய்து கொள்ளுங்க. அப்படி நீங்க செய்வீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இன்றைக்கு இருக்கிற அம்பானி யார், அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் எவனா இருந்தாலும் சரி பூமியில இருக்கிறாங்க. ஆனா இந்த பூமி ஆற்று எங்கட பூமி. ஆகவே இந்த பூமியில இருக்க அத்தனை எங்களுடையது. ஆகவே எங்களுடைய ஒரு உணர்வோடு, எங்களுக்கு போதும் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் இதை கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும் சொல்லுவாங்க. அந்த சமூகம் கேட்கிற சமூகத்துக்கு போதும் ஒரு நல்ல வார்த்தை கடைசியா சொல்லி முடிச்சேன். போதும், இது போதும் எனக்கு. நான் எப்பயுமே நினைக்கிறது எனக்கு எல்லாம் போதும். ஆண்டவர் எனக்கு நோய் மட்டும் இல்லாம என்ன என் குடும்பம் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாருக்கும் ஒருவருக்கு நோய் வேண்டாம், போதும் போதும் மட்டும் கூட மன ரீதியாக சொல்லும். எங்கட குறை நிறைகளை நாங்கள் எப்படி பாருங்க பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி போதும் எனக்கு போதும் என்று எப்போதும் போதும் போதும் என்று எப்போதும் சொல்லுங்க கேட்கிறார்கள். பிளீஸ் அதுக்கு 40-50 வயசு கடந்தா பிறகு சொல்லுங்க. சேர்த்து ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கும் இருக்க வேணும். ஏற்றுக்கொள்ள அந்த மனப்பான்மைகள் நல்ல ஒரு சொன்னீங்க ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு இவ்வளவு தான் திரேச மாதிரி நான் சொல்ல வந்தேன். நான் என்னன்னு சொல்லுங்க, எங்களை நாங்கள் எப்படி குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுறோமோ அது மாதிரி எங்களோட உடலை நாங்கள் முதலாவது நேசிக்க வேணும். குறை நிறையோட நேசிக்க வேணும். ஒரு ஆளுக்கு கால் இப்படி இருக்கும், ஒரு ஆளுக்கு கை இப்படி இருக்கும். ஆனா நாங்களோட உடலை முதல் நேசிக்க வேணும். நேசிச்சாதான் எங்களோட உடலும் உள்ளமும் நல்லமா இருக்கும். ஒரு கண்டினியூட்டி என்ன உண்மைதான். ஏற்றுக்கொள்ளுவோம். திரேஸ் இப்படித்தான், திரேஸ் மாதிரி யசோ வரையலாம், யசோ மாதிரி திரேஸ் வரையலாம். அப்படித்தான் கடவுள் படைச்சிருக்கிறேன். எனக்கு போட்டி என்று யாரையுமே நினைக்கிறேன். ஆனா எனக்கு போட்டி எனக்கு சில பேர் நினைக்கிறேன். ஆனா நான் உண்மையை நினைக்கிறேன். நான் கெட்டிக்காரன், நான் திரேஸ் கட்டிக்காரன், நான் நல்லவள், நான் நல்லது செய்கிறேன். நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் கட்டிக்காரன். எனக்கு போட்டி என்று யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு அவ்வளவுதான், எனக்கு சந்தோஷம் அவ்வளவுதான். அத மாதிரி ஏற்றுக்கொள்ளுவோம். எனக்கு கருப்பா இருந்த என்ன நான் வடிவுதான், ஏன் வெள்ளை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை. நான் வடிவுதான். கட்டை குட்டை அதோண்டு ஒன்றும் நான் பட்டிக்காரன், நான் நல்லவள், நான் பாடி கொண்டு கண்ணாடிக்கு முன்னால சொல்றோம். அப்ப உங்களுக்கு நீங்க உடலை நேசிப்பீங்க, உங்களோட உடலை நேசிக்க, உங்களோட கலரை நேசிப்பீங்க, உங்களோட இயலாமைகளை நீங்கள்
நீ பெரிய ட்ரம்ப் ஆயிரன் ரேசா இருந்துட்டு போறேன் அவ்வளவுதான். சரி, வேற என்ன புதுசா உடலை போற்றி நேசிக்கிற கேட்கிற ஆக்களும் சொல்லுங்க. அந்த ஏற்றுக்கொள்றேன்டேக்கு அந்த எல்லாத்த கருத்துக்களையும் சில பேர் வந்து கருத்துக்காண்டியே சண்டை பிடிச்சுக்கணும். இப்ப நாங்க இது கருத்துக்களை வந்தபடியா ஓகே சண்டை பிடிப்பது நார்மல். பொதுவா நண்பர்கள் உறவுகள கருத்துக்களை இப்ப நாங்க படிக்க ஒரு ப்ரொஃபசர் இருந்தார் விரிவுரையாளர், யார் என்ன கேள்வியை கேட்டாலும் சொல்லுவேன் நீ இது அவர் படிக்கிற அவரு நாங்கள் அதான் ஏல் முடிச்சு டிப்ளமா இது படிக்க அவர் எவ்வளவு படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வந்தவர், ஆறு என்னத்தை சொன்னாலும் நீ சொல்ல வர எனக்கு தான் விளங்க இல்லைன்னு வேற. அப்ப 30 பேர் வகுப்புலதான் 30 பேர் சொல்ற விடைக்கும் அதுல ஏதோ ஒன்று இருக்குண்டு. அப்ப எல்லாற்ற கருத்துக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது என்ன. அதோட ஒரு பெண் இருந்தாவாம் நண்பர்கள் அழைச்சினமா சுற்றுலா போறதுக்கு சொன்னாம், இல்ல வீட்டை பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், வயதான பாட்டி இருக்கிறாண்டு. பிறகு வேற என்னவோ நண்பர்கள் சந்திப்புக்கு கேட்கையும் இல்ல எனக்கு வேலை இல்லாத வீட்டுல வேலையோட இப்படி 4-5 நேரம் கேட்க அவா எனக்கு நேரம் இல்ல வேலை இல்ல நான் இல்லைன்னா இது அந்த குடும்பம் இல்லைன்ற மாதிரி. ஒரு கொஞ்ச காலம் போக திருப்பி டெலிபோன் அடிச்சு பார்த்தா அவ இறந்துட்டா, அந்த பெண் வந்து நோயால இறந்துட்டா. அப்ப என்ன வீட்டுல விசாரிச்சு போனா அந்த பெண் செய்த வேலைக்கெல்லாம் வேலைக்காரரை போட்டு வேலை செய்யணும். அப்ப நீங்களாம் எல்லாம் ஜீவனுக்கு நினைக்க கூடாது, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த குடும்பம் இயற்கை மற்ற வேற என்ன சொன்னீங்க. நான் அது கொஞ்சம் அழுத்தி இந்த சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? எல்லாத்த கருத்துலயும் வந்து எனக்கு விருப்பம். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் ஏன்னாண்டா எனக்கு படிக்க ஆசை. அப்ப நானா எனக்கு ஒரு கருத்து இருந்தாலும் நான் உங்களோட சைட்டுக்கு விடுறேன். நான் என்னென்றால் நீங்க புதுசா ஏதாவது சொல்லுவீங்க, நான் புதுசா ஒவ்வொரு நாளும் யார்கிட்டையும் கற்றுக்கொள்ள என்ன உங்களுக்கு மூட மாதிரி நான் அப்ப நெடுக எனக்கு ஆசை. டக்குண்டு இந்த ஆள்கிட்ட கொடுக்குறேன் அந்த ஆள்கிட்ட கொடுக்குறேன் உங்கள்கிட்ட எடுத்து நான் புது சொன்னேன் இந்த மூட செல்லுங்க எனக்கு அது ஆசை. சொன்ன மாதிரி ஆசை எனக்கு. அட மூளை கொஞ்சம் அது எங்களுக்கு நல்ல. அப்ப இப்ப சரி சாதகமான சூழ்நிலை, நண்பர்களை சந்திக்கிறது, உறவினரை சந்திக்கிறது, ஏதாவது கொண்டாட்டம் பட்டிமன்றம் செய்யறது கிடைச்சாலும் இந்த சூழ்நிலையில அந்த மகிழ்ச்சியான தருணங்களை இவ்வளவு விலை கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதை பயன்படுத்து. அதான் அப்ப போட்டுறது என்ன அன்றைக்கு யசோ இந்த பாட்டு கேட்டவோ பின்ன நான் டக்குன்னு இப்ப சும்மா எழுதினேன் நல்ல முறையோ தெரிய நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்ல எங்களுக்கு நாம் தான் வருகிறோம் நாம் தான் வருகிறோம் காத்திருந்து காத்திருந்து கதைக்க நாம் தான் வருகிறோம் சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாட்டு தரேன். இப்ப தவக்காலம் தானே, நான் ஒரு பாட்டு தரேன். ஒரு அடி ஓகே நன்றி நன்றி. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பிலதான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பிலதான் உயிர் வாழணும், என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசில் நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசு புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசில் நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பிலதான் உயிர் வாழணும், பாவியின் மேல நீங்க வச்ச பாசம் தெரியல, நீ சரும நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல, பாவியின் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நீ சருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல, உதிரம் சிந்தி உசுரை தந்த உண்மையான அன்பு, உடைஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, நான் உடைஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பிலதான் உயிர் வாழணும்.
நன்றி மிக நன்றி. உண்மைதான் சொல்லிப்பட கடைசியா என்னன்னு சொல்லுங்க. ஐம்பூதங்கள் இருக்குது. ஐம்பூதங்கள் என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அதெல்லாம் அண்டம் எல்லாம் எங்கட பிண்டத்துலதான் இருக்கு. அண்டம் எல்லாம் எங்கட பிண்டத்துலதான் இருக்கு. நாங்களுக்கு பண்டுக்கும் எங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு. பயன்படுத்தும் இறைவா பதரான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா எனது கண்கள் உமையை பார்க்க எனது நாவும் புகழ் பாட எனது பணிபுரிய எனது கால்கள் செல்ல பயன்படுத்தும். அப்ப பயன்படுத்தும் முறைவானது அது கடவுளா? நான் உண்மையில அந்த கண் காது மூக்கு எல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எப்படி நாங்கள் போற்றுறோம், எப்படி நாங்கள் அத என்ன ஒரு ஒரு கவிதை இந்த மண்ணை குடைஞ்சு மண்ணை வனைஞ்சு சட்டியை ஆக்கி சட்டியை பானையும் ஆக்கி கட்டி கட்டி பூட்டி வைக்கிறோம். வெள்ளிய தேய்ச்சு அதையும் கட்டி வைக்கிறோம். ஆனா எங்களோட உடலை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் மீட்டி நிற்கிறது இல்லையே. காட்டுக்கு அனுப்பி போகும் தான் மாட்டி என்ன மனத்தில் அடிச்செடுத்து ஒப்பாரி விட்டு அழிக்கிறோம். போட்டியே என்று. ஆனால் கட்டி வைத்த சட்டிவானைகளை கூட பத்திரமா பாக்குற நாங்கள் எங்களோட உடலை நாங்கள் பூட்டி வச்சு பாக்குறோம். அது என்னன்னு சொல்றோம், ஒரு வயசு வர சரி எங்களுக்கு வயசு போடுறாங்க, நீ என்ன மேக்கப் இது பண்ற மாதிரி ஒரு விரக்தி வரும் எங்களுக்கு. ஓகே சரி, நான் இப்ப தொகுப்புக்கு போறேன். ஓகே நன்றி. என்ன சரி உண்மைதான், நாங்கள் வடிவா இருக்கணும். எத்தனை வயசுலயும் நாங்கள் வடிவா லிப்ஸ்டிக் அடிச்சு, லிப்ஸ்டிக் நடுக அடிக்காத எங்க சொல் பலதா போயிடும். லிப்ஸ்டிக் அடிச்சு பொட்டு வச்சு இது எல்லாம் செய்து வெடிக்கு கட்டிக்கா போகணும் மட்டும் நெய்யுங்கோ. இந்த நாளும் வெளியில போய்க்க விசர்கள் மாதிரி நாங்கள் போகாமல் வடிவா ஸ்டைலா வலிக்கிற பழகும். இப்ப எல்லாம் நாங்கள் வடிவா எனக்கு விருப்பம் அப்படி வெளிக்கிட்டு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் சும்மாவே வரும். என் வயசு போனா பரவாயில்ல, இங்க எல்லாம் 75-80 வயசுல இவ்வளவு ஸ்டைலா வருவீங்க, அதெல்லாம் மனசுக்கு சந்தோஷம். எந்த வீட்டுல நீங்க வடிவா அண்ணா சொல்லுவேன் வடிவா சட்டை போட உண்மையா நான் எனக்கு அதை நினைக்கிறேன். நான் வீட்டுல நீங்க வடிவா சட்டை போட்டு வடிவ பொட்டு வச்சு வடிவா தலை இழுத்து பொட்டு வைக்கிற எல்லாம் தலை இழுத்து வடிவா ஸ்டைலா நிக்கிற வீட்டு ஒரு சந்தோஷம். இப்படி எழுப்பி பாருங்க, வீட்டுல நீங்க வடிவா பாருங்க, பூப்பண்டுகளை எடுத்து வச்சு பாருங்க, பூச்சாடிகள் எடுத்து வீடுகளை மாத்தி பாருங்க. அதுக்காண்டி நெடுக்கம் அப்படி செய்யலாம் உப்பையாம இருக்குதான் என்று சொல்லிக்கொண்டு மற்றது என்ன சொல்லுங்க, எங்களோட சுவாசம் எங்களோட சிந்தைய போற்றவன். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது எங்களோட கண்ணுகளை, எங்களோட கண்ணால என்ன பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, எனக்கு பைபிள்ல தெரிஞ்சோடைய பைபிள்ல தானே சொல்லலாம் கூட. என்ன எங்களோட கண்கள் எவ்வளவு பார்த்தாலும் எங்களோட கண்களில் இந்த ஆவல் தீர்வதில்லை, எவ்வளவு கேட்டாலும் எங்களோட காதின் இச்சைகள் தீர்வதில்லை. அப்போ ஒரு வயசுக்கு பிறகு கண்களின் ஆவலையும் காதின் இச்சையையும் கூடாததை நாங்கள் தவிர்க்க வேண்டும். என்ன அது நாங்கள் எதை விரும்புறோமோ அதை செய்ய மாட்டோம், அதெல்லாம் பாவம். அப்ப அதுகளை நாங்கள் நினைச்சு எங்களோட கண்ணுகளை போவோம், கண்ணுக்கு நல்ல அது நாங்கள் சொல்லிட்டோம். என்ன அடுத்தது எங்களோட பிராணம் மூச்சு, என்ன இவனுடைய சுவாசம் இருக்கு. கடவுளான எங்களை படைச்சவர் அந்த ஒரு நொடி சுவாசம் நின்றா நாங்க மடிஞ்சிருவோம். இப்ப நாங்கள் அந்த சுவாசத்துக்கு யோசிச்சு பாருங்க, நான் ஆக்சிஜனை சுவாசிக்கிறேன், அந்த ஒரு நொடியில நான் கார்பனீர் ஆக்சைடு நஞ்ச வெளியிட, ஆனா அதே மறு நொடி ஆக்சிஜன் எங்களுக்குள்ள போகும். இப்படி கடவுளும் இந்த இயற்கையும் எங்களை இந்த உடலை பாக்குது சொல்லு பார்ப்போம். அதுக்கு மட்டும் இந்த இயற்கையும் கடவுளுக்கு நாங்கள் எத்தனை கோடி நாங்கள் நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் மூச்செடுக்கிறேன், நச்ச வெளியிடுறேன், இருப்பி ஆக்சிஜனா போகுது இந்த வாய்க்க நொடியில இத்தனை ஆட்டி வைக்கிறாரு இந்த கடவுள். அப்ப நாங்கள் எங்களோட உடம்பு, உங்களோட மூக்கு, சுவாசம் நாங்க மறுபடி பிறக்கிறோம்டா இந்த சுவாசம். அத மாதிரி எங்களோட வாயின் வார்த்தைகள் எப்பயுமே நல்லதா இருக்கும். இதை நான் பேச வேண்டும் இன்னொரு பாட்டு என்று சொல்லிக்கொண்டு அத இனி நான் என்ன சொல்வதென்று சொல்லிவிடும். அப்ப நாங்கள் என்னத்தை சொல்றோம்? இது வார்த்தையால, ஒருவன் வார்த்தையாலதான் அவன் குற்றம் உள்ளவனாக வாருவான், அந்த வார்த்தையாலதான் குற்றவாளியமாக என்னது அறிஞ்சு இந்த வார்த்தைய கவனமா நாங்கள் வார்த்தைகளை விட வேணும். இந்த வார்த்தை நாங்கள் சொல்லி போட்டு விடுவோம், யாரும் காயப்பட்டால் அது வாழ்நாள் முழுக்க அதுகள் நினைச்சு எங்கேயோ ஒரு மூலையில அழுது கொண்டிருக்குங்கள். அது எங்களோட வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில பாதிக்கும், ஆனா எங்களுக்கு தெரியாது.
எல்லாம் விபச்சாரி, அவள் விபச்சாரி, இவள் விபச்சாரி என்று சொல்லிக்கொண்டு நம்ம என்ன அப்ப உண்மையில அதுகள் எல்லாம் நாங்கள் கண்ணால காணாமல் சமூகத்துல பெரிய ஆட்கள் அப்படி சொல்லாதே, எங்களுக்கும் சொல்லாதே. இன்னைக்கு கூட ஒரு ஆளோட நாங்கள் இதுல செய்யறது கூட எரிச்சல் என்ன அப்ப துக்கமா கிடந்தது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தேன், பிரச்சனை இல்லை சொல்லிக்கொண்டு அப்ப இவ்வாறு அத மாதிரி காதுகள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எத்தனை பேருக்கு கேட்கல. இந்த இனிமையான இந்த இசைய கேட்காட்டா நாங்கள் இவ்வளவு வேறு பெற்ற நாங்கள் எங்கட காது என்ன எத்தனை பேருக்கு கேட்கல, எத்தனை பெற்றோர் அழுகினோம் காது கேட்கல. நானா பிள்ளைகளுக்கு இப்படி இல்லாதாக்கள் அப்படி நான் ஒருத்தரை சொல்லல. ஆனா எங்களுக்கு இப்படி தந்ததை கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த காது அத மாதிரி எங்கட இதயத்துல இவ்வளவு ரத்த நாடிகள் பம்ப் பண்ணி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல என்ன உங்களுக்கு ரத்தத்தை அனுப்பி கொண்டிருக்குது. அப்ப நாங்கள் நன்றி சொல்றோமா, இதுக்கு எக்ஸசைஸ் செய்யறோமா, நாங்கள் எல்லாம் பாவம் செய்கிறோம், இதுக்கு எல்லாம் செய்யாட்டா நாங்கள் காசு காசு காசுன்ட்டு நாங்க அலையிறோம். ஒரு பெரிய ஒரு பட்சம் அத மாதிரி இப்படியே வந்து வயிற்றுக்குள்ள இந்த பெருங்குடல், இந்த 2 கிட்னி, இந்த லிவர் எல்லாம் இவ்வளவு வேலை செய்ய ராவில அது எல்லாத்தையும் பட்டி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் அகற்றி புத்தி ஒரு நல்ல ஒரு எல்லாம் கூட ஆக்குது என்ன அது மாதிரி கால்கள் விரல்கள் வந்து காலர் இத்தனை பேர் நடக்கலாம் இருக்கிறோம். இந்த காலால நாங்கள் எவ்வளவு செய்யணும் மற்றாக்களுக்கு. நான் அப்ப இவ்வாறு நாங்கள் எங்கட உடல அதுக்காக வேண்டி நான் சொல்லல காவிய போட்டு திருநூற போட்டு கொட்டை போட்டு அங்க போயிரு மலையில போய் அல்லது இங்க வெள்ள உடுப்பை போட்டு கொண்டு சுவாமி ஆச்சிட்டு கருப்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு நான் சொல்லல. சரியா, நாங்கள் நல்ல எண்ணங்களோட ஒரு வயசுக்கு பிறகு நல்ல எண்ணங்களோடு இருந்து வரும், சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதி இல்லைன்னு சொன்ன ஆட்களுக்கு நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்க, அது உங்களுக்கு நல்ல இந்த உறுப்புகள் மெயின் உறுப்பு நான் சொன்ன உறுப்பு எல்லாத்தையும் அப்ப நாங்கள் அந்த அவ்வளோத்தையும் நல்லா பேண வேணும். ஒரு பொக்கிஷமே இருக்கு எங்களுக்குள்ள. நாங்கள் இல்ல கூடாதுன்னு சொல்ல வேண்டாம். அந்த கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கதான் எங்களுக்கு அதுதான் பதிஞ்சு நித்திரை இல்லை எனக்கு கூட அப்படி வந்தது. நானே அதை யோசிச்சேன். அப்ப நீங்க படுத்து கிடந்து கொண்டாம் அந்த சேத்துறவின்றோட இந்த வாசிச்சேன். அப்படியே படுத்து கிடந்து இந்த இன்றைக்கு நான் என்ன பாவம் செய்தேன், சிந்தனையால செய்தேன், கண்ணால செய்தேன், மூக்கால வாயால எல்லாத்தாலையும் நான் செய்வோம். நாங்க சொல்லலாம், ஆனா தவறுதலா சொல்லிவிடும். ஆனா நாங்கள் அப்படி இயற்கையோ உறவினட்டையோ சொல்லிக்க அவர் மன்னித்தார். ஆனா அதை திருப்பி செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். திருத்துறக்காவண்டி நான் சில பேர் சொல்லுவேன், ஐயோ எப்படி கவனமா இருக்கும் நான் சொல்லுவேன். அப்படி என்னடக்கு அப்படி புரிஞ்சு தெரியும். அப்ப நான் அதுவும் கொஞ்சமா தான் சொல்றேன், திரேசையன் முந்தி சொல்லல அதுக்கும் சொல்றேன், அதுக்கும் பேசுறேன். அப்ப இவ்வாறு நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கிற வாழ்க்கை இந்த உடல் பரிசுத்தம் வெளியில செய்யறோம். அதுகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லி நீங்க சொல்லாததை நான் சொல்றேன். நேற்றிரவும் ஒரு பெரிய மீட்டிங், அந்த மீட்டிங்ல நான் கணக்கு விஷயங்கள் நடந்தது, சிலது செய்யல. அப்ப நான் கொஞ்சம் இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஒரு கட்டிடம் கேட்டு ராமனுக்கு கொஞ்சம் நித்திர வர இல்லை. அப்ப நச்சு போட்டு அப்ப அந்த செய்யாததை மட்டும்தான் எனக்கு அது நினைப்பு வந்துச்சு. உடனே அந்த மனதுல யோசிச்சேன், எத்தனை நான் சொல்லி செய்தவர் தானே அப்படி நினைச்சேன் என்ன பார். ஆனா சில நேரம் நாங்கள் நினைப்போம் என்ன இது கூடாது. ஆனா நாளைக்கு பார்த்து கணக்கு விஷயங்கள் எங்களுக்கு நல்லதா தான் பெறும். அந்த நேரம் நாங்க நினைப்போம், இத்தனை எனக்கு நல்லா இருந்தது, இது நல்லா மாறக்கூடாது. நான் விடிய நான் தான் பிள்ளைகள்ட்டு நான் யோசிச்சேன், நான் தான் பிள்ளை என்ன நித்திர குறைஞ்சதுக்கும் காரணம் நான். அப்ப நானே என்ன திங்க் பண்ணி பாசிட்டிவா இவ்வளவு செய்ததை பாசிட்டிவா நான் நினைச்சேன். அதுக்கும் 10:30க்கு அந்த மீட்டிங். அப்ப 10:30 படுக்கிற நேரம் அது நித்திரையை கொஞ்சம் குழப்பம் இல்லை. அப்ப நீங்கள் அந்த நேரத்துல நாங்கள் உடல்ல பேணி நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எல்லோரும் இழைப்பாட்சியை கொடுக்கணுமா. முதல்ல கிட்டக்கு டிமென்ஷியா நல்ல ஒரு இழைப்பாட்சி கொடுத்து அந்த வீட்டுக்கு கதவுக்கு போகல ஒரு எண்ணங்களும் கொண்டு போக கூடாதுன்னு ஒரு மனத்தையால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் 9:30 வரை போன் ஆஃப் பண்ணிடுவேன். சில நேரம் வெண்டைக்கு சில நேரம் கூட இருப்பேன். அதோட நான் ஆஃப் பண்ணி போட்டு இருப்பேன். 9:30 வரை யாருக்குமா ஆன்சர் நிறைய சில நேரம் இருப்பேன், நாளைக்கு இருப்பேனுடைய நான் எவ்வளவு வந்தாலும் எடுக்கலாது. நான் அந்த சைலண்ட்லயே போட்டுருப்பேன். அப்ப அடிச்சாலும் கேட்காது. அப்படி கொஞ்சம் இருக்கிறேன். என்னண்டா இப்ப எனக்கு சமூக வேலைகள் என்றபடியா எனக்கு கஷ்டம், எனக்கு பொறுப்புகள், எனக்கு அப்ப எல்லாத்தையும் கட்டி ஆளையிலாம பெரிய எனக்கே சேர்ந்து இத்தனை கரைச்சலா இருக்கப்ப உடலை பேணுங்க. இந்த பொக்கிஷம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொக்கிஷம். ஐயோ ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு நையோ ஐயோ இப்படி கண்ணை தந்திருக்கிறீங்க, சிந்தனையப்பா எல்லாத்தையும் தந்திருக்க இந்த கடவுளே இயற்கையே உமக்கு நன்றி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், போதும் கொண்டு
ஒவ்வொருத்தரும் கேளுங்கோ, இது எல்லாரும் செய்யுங்கோ. இன்றைக்கு பணம் இருக்குது, ஆனா என்ன பேர் ஆரோக்கியம் இழந்து இருக்கு. ஒன்று என்ன மன அளவுல, மற்றது மனம் உடலியல். அதாவது வாயை கட்டினால் மனநோயையும் உடல் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இதை கட்டுப்படுத்தி இந்த பொக்கிஷம், நான் பொக்கிஷம் என்ற எழும்பின உடனே நான் காலம பார்த்தேன். பக்கத்து வீட்டுல ஒரு நல்ல தேமாப்பூ மஞ்சள் என்ன பிங்க் நிறத்துல, என்ற வீட்டுல நான் எழுந்து அடுத்த வீட்டுல பாக்கே நீ மொட்டு மொட்டா பூத்துருக்கு, என்ன சிட்டு சிட்டா பறக்க வைக்குது அடுத்த வீட்டு பூவே, நீ கட்டுக்கட்டா இல்ல மகிழ்ச்சியை கொட்டி வந்திருக்கிறான்னு சொல்லி அதை வந்து கவிதை நீங்கள் இந்த உடலை போடுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. வேற ஒன்றுவங்களுக்கு இல்ல, அடுத்த விட்ட பிரச்சனை அவன் மக்களுக்கு தர மாட்டான். நாங்க சந்தோஷமா இருக்கணும். செல்ஃப் லவ் நாங்கள் நச்சு கொண்டு நாளும் மாறும். எத்தனையோ கேட்கிறீங்க, உங்களை அனைவருக்கும் இதை சமர்ப்பணமாகி இருக்கிறேன். உங்களோட வீட்டு திரைகளை மெல்ல விலக்கி உங்களுடைய இதயத்துல கொட்டி இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதுகளை நீங்கள் இனி கட்டி எழுப்பி அதை பட்டி ஒளியாய் முடிக்க செய்வது உங்களுக்குள்ள உங்களுடைய கட்டித்தரம். உங்கள் அனைவருக்கும் ரெஜினா கிங்ஸ்லி லண்டன், இந்த விஜயலட்சுமி திரவியராஜன் லண்டன், யசோதார் லண்டன், வசந்தி லண்டன், இந்திரவேல் ரத்தினம் லண்டனோட தான் எங்களோட உதிப்புகள் பேச்சாளர் 100வது விழாக்கு வாங்க. முற்கூட்டியே ஏற்கனவே எல்லாம் புக்டா போயிட்டது. நீங்கள் வர வேணும் என்று சொல்லிக்கொண்டு, வரவர்கள் முற்கூட்டி அறிவிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு இனிய இரவாகவும் நல்ல விடியலாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, bye. Be happy, keep smiling, see you next Sunday. Good time. Year of time 9:30 until see you. Bye. Grace Mariana. நன்றி வணக்கம். Be happy. I'm talking about the pharmacy right there. Yeah, it should be up to 5. Oh. But check on that. The Americans are trash, by the way. Wait, how is American? Yeah, you grab apple though. You get your diet right every time. You see out. You ever see out? No, I do, yeah. In the light, yeah. No. We didn't work on it. It's only coming through because of the cooler. Oh, yeah.
I need to do like cable crunches or something. என்ன One சாப்பிடியடா? huh? என்ன சாப்பிடுறீங்க? Tuna, பருப்பு சோறு. ஓகே. Mambago. ம். Persian. Turn off the light when you go to sleep.